டெவில் மே கிரை. கண்டிப்பா இந்த கேமை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல டெவில் மே கிரை 3 தான் சூப்பரா இருக்கும். சோ அந்த கேமை பேஸ் பண்ணி ஒரு கதை ஒண்ணு எழுதி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு டீமன் ஹண்டர். ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கிற டீமன்ஸை போட்டு தள்ளுறத வெறும் பொழுதுபோக்காகவே வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது இவன் கிட்ட ஒரு ரத்தன கல் ஒண்ணு இருக்கும். அதை எடுக்கிறதுக்காக வில்லன் ஒரு பக்கம் முயற்சி செய்ய, இந்த பக்கம் அரசாங்கமும் முயற்சி செய்யுது. சொல்ல போனா நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கும் அவங்க தயாரா இருக்காங்க. அது எதுக்காக? நம்மால இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம்? இதுல யாருக்கும் தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன். இவனை தோக்கடிக்கிறதுக்கு இன்னொருத்தன் பிறந்துதான் வரணும். அப்படி இருக்கும்போது இவனை வேட்டையாட வரவங்களோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. மாசின்ஸ் சும்மா கொட்டி வச்சிருக்காங்க. அதனால செம்ம ஃபன்னா இருக்க போகுது. வாங்க உள்ள போகலாம். ஓப்பனிங்லயே மியூசியம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்த தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல கையில ஈட்டியை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட காவலர்கள் இருக்கு. அதே நேரம் வெளியே ஒரு திருட்டு கும்பல் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பாம்பு வச்சு செவுத்த உடச்சுக்கிட்டு செம்மையா ஒரு என்ட்ரியை கொடுக்குறாங்க. உள்ள வந்த உடனே துப்பாக்கி எடுத்து அங்க இருந்த எல்லாரையுமே டப்பு 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 டப்புன்னு போட்டு தள்ளி இருக்கிறானுங்க. இவ இறக்கமே பார்க்கல. தெறிக்க தெறிக்க கொள்றானுங்கன்னா பாத்துக்கோங்களேன். இவனுங்க உள்ள போய் அங்க இருக்கிற பொருட்கள் ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கும்போது, நீங்க எல்லாரும் ஒரே மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வருவீங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வாவ், ரியலி சூப்பர் அப்படின்னு நிழல்ல இருந்து வெளியே வந்தா பேசக்கூடிய 6 அடி உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு முயல். ஆக்சுவலி இவன் தான் நம்மளோட வில்ல. என்ன கருமண்டா இது, பேசக்கூடிய ஒரு முயலா? டேய் யாரா நீ? அட என்னப்பா நீங்க இந்த மனித பிறவிலுக்கு மரியாதை கொடுக்கறதுனா என்ன அப்படின்னே தெரியாது போல. இந்த இடத்தை கொள்ளையடிக்க சொல்லி உங்ககிட்ட ஒருத்தர் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்களா? ஆமா, தி ஒயிட் டெவில். அந்த ஒயிட் டெவில் வேற யாரும் இல்ல, நான் தான். நீங்க இங்க இருக்கக்கூடிய எந்த பொருட்களை வேணாலும் ஆட்டைய போட்டுக்கிட்டு கிளம்பிக்கோங்க. உங்களை நான் தடுக்கவே மாட்டேன். எனக்கு தேவையான பொருள் இது மட்டும்தான். இந்த ஒரு வாளுக்காக நான் எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். தி ஸ்வார்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா அப்படின்னு அது கையில எடுக்க, அதுல இருந்து பவர் வந்தது மட்டும் இல்லாம கத்தி பயங்கரமா ஜொலிக்குது. இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு காமிக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த வாள் தேவை. மரணத்துக்கே மரண பயத்தை காட்ட போறேன். நீங்க பாரு, நீ என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ, நீ எப்படி வேணாலும் பஞ்ச டைலாக்லாம் பேசிக்கோ, ஒழுங்கா எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துரு, நாங்க கிளம்புறோம். அவ்வளவுதானே உங்களோட தேவைகள்? இந்தா கொடுக்குறேன், வாங்கிக்கோ அப்படின்னு திருப்பி ஒரு சீவம் பாருங்க. தலை தனியா வந்து விழுகுதுங்க. கட்டுப்பான இவனுங்க கண்ட மேனிக்கு சுட ஆரம்பிக்க, புல்லட்ல இருந்து தப்பிச்சு ரத்தம் தெறிக்க தெறிக்க தக்காளி கொடூரமா கொள்றான். பின்னாடியே காவலர்கள் இன்னும் வந்து சுத்தி வளைக்க, இந்த பயவலையா பாக்கணுமே நடுவுல நின்றுட்டு இருக்கா. அதுவும் ஒருத்தனோட வாய்க்குள்ள கத்திய சொருகிட்டு இருக்கான். உங்க எல்லாருக்கும் ஒரு புது யுகத்தை காட்ட போறேன். அதுக்கு பேருதான் தி ஏஜ் ஆஃப் டீமன் அப்படின்னு கையில இருக்கிற ரிமோட்டை வெடிக்க வைக்க டமால்னு பாம்பு வெடிச்சு இவனுங்க தலைமறையா எல்லாம் புத்துன்னு விழுந்துகிட்டு இருக்கு. இந்த பயவல அங்கிருந்து அசால்ட்டா எஸ்கேப் ஆயிடுறான். அதே நேரம் இந்த பக்கம் ஒரு தாய் தன்னோட குழந்தைய தள்ளிட்டு போயிட்டு இருக்கும்போது வேணும்னே ஒரு சிலர்லாம் வந்து இடிச்சிட்டு போக, இந்த அம்மா கீழே குனிஞ்சு பொம்மையில எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்த குழந்தை டக்குன்னு காணாம போகுது. அடுத்த நொடியே திரும்ப வருது. ஆனா உருன்னு இருக்கு. இவங்க திரும்பி வந்த குழந்தைய பார்க்க, அந்த குழந்தை அந்த பக்கம் ஒரு பொம்மையை தூக்கி போட, ஆடங்கோக்கா மக்கா அப்படின்ட்டு இவங்க உள்ள போக, உள்ள தூக்கி போட்ட பொம்மை ரைட் சைட்ல கிடக்குது. இவங்க அந்த பொம்மை கிட்ட போகும்போது ஏதோ ஒரு மோசமான விஷயத்த ஃபீல் பண்றாங்க. அந்த டைம்ல திருதுப்புன்னு ஏகப்பட்ட எலும்பு குடுகள் நிழல் குலகத்துல இருந்து எதிர்த்து வந்து இவளை பிடிக்க, இவ ஐயோ அம்மானு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க. இந்த சத்தம் பின்னாடி இருந்த ஒருத்தனுக்கு கேக்குது. இந்த எலும்பு கொடுங்க அப்படியே அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சி தூக்க, எல்போடு மாட்டின எலும்பு கொடுங்களா, அடுத்த ராத்திரியில அப்பாவி பொண்ண அட்ராசிட்டி பண்றீங்களா, இதுல உங்களுக்கே நல்லா இருக்கா அப்படின்னு துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சவன் சும்மா டப்பு 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 டப்புன்னு இறக்குன்னு இறக்கிட்டு இருக்கான். அதுக்கு கிட்ட வந்து இவனை பிடிக்கலான்னு நினைக்கிறீங்க. பட் இவனை தொட கூட முடியல. அவனோட ஸ்பீடு ரொம்ப ரொம்ப அசால்ட்டா இருக்குது. இவன் அசர வேகத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுவும் வாய்க்குள்ளேயே வச்சுக்கிட்டு சும்மா டப்பு 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 டப்புட்டு சுட்டுக்கிட்டு சாவடிக்கிறதெல்லாம் சீரியஸா செம்ம. 2 முடிச்சுட்டு 3வது கிட்ட போய் அப்படியே அந்த பெல்ட் அடிச்சு அதோட நெத்திக்கு நேரா சுடுவான் பாருங்களேன். சரியான என்ட்ரி. மேடம், உங்களுக்கு ஒன்னாகலையே, நீங்க நல்லா தானே இருக்கீங்க, எந்திரிங்க. அழகான பொண்ணுக்கு தரையில என்ன வேலை, வாங்க எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுங்கெல்லாம் யாரு, முதல்ல நீங்க யாரு? என்னோட பேரு ஜான்டே, நான் ஒரு டீமன் ஹண்டர். இந்த இடத்துல டீமன் சுத்திட்டு இருக்கிறதா ஒரு பயபல இன்ஃபர்மேஷன் கொடுத்தான். அதுதான் வந்து அறுத்து போட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு இந்த பயபல பேசிக்கிட்டு இருக்கும்போது, பின்னாடி இருந்துச்சு பாத்தீங்களா ஒரு பேய் குழந்தை. அது அப்படியே ஹீரோவை பிடிக்க வரும்போது டக்குன்னு நம்மளால ஃபீல் பண்ணி திரும்பி பாக்குறான். மறுபடியும் இது நார்மலா இருக்கு. ஓ, எவ்வளவு ஒரு அழகான குழந்தை. சரி மேடம், கீழே வந்ததெல்லாம் எடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவ கீழே குடிஞ்சு பொறுக்கிட்டு இருக்கும்போது பேய் குழந்தை பொசுக்குன்னு நம்மளோட சங்க பிடிச்சு நசுக்க பார்க்க, உடனே இந்த பைப்ல துப்பாக்கி எடுத்து சுட போக, அந்த அம்மா ஐயோ என்னோட குழந்தைய ஒண்ணும் பண்ணிடாதீங்க என்ன பேக தூக்கி போடும் போறக்கு செவிலி மேலேயே நம்மளால கலங்கி போயிடுறேன். அந்த கேப்ல அது குழந்தைய தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிருது. அடாடா, பேய் குழந்தைய மிஸ் பண்ணியாச்சே. இது ஒரு
ஒரு பக்கம்னா நியூஸ்ல எல்லாம் ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீனே ஒரு மியூசியம்ல அட்டாக் நடந்துச்சுல, அந்த டைம்ல உள்ள இருந்த வில்லாம் கத்தி எடுத்துக்கிட்டு நேரடியா பறந்து வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன். இது அங்க இருக்கிற கேமராவெல்லாம் பதிவாக இது யாரா இருக்கும், என்னதா இருக்கும், ஒருவேளை டெவிலா இருக்குமோ, ஆச்சா போச்சான்னு எல்லாருமே மரண பீதி ஆயிருக்காங்க. இதை பத்தி மீடியாவில் ஒரு பக்கம் அவனுக்கு பாட்டு மும்மரமா பேசி இதை பத்தி விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தா, இன்னொரு பைப்ல இது ஒரு நரகத்துக்கான அறிகுறி தான், நரகத்துல இருந்து தான் அந்த மிருகம் வந்திருக்கு அப்படி இப்படின்லாம் வேற உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் பார்க்கணுமே மிலிட்டரி ஆளுங்க பெரிய ஆளுங்களாம் உட்காந்துருக்காங்க. சொல்ல போனா இந்த கண்ணாடி போட்ட பயபுல வைஸ் பிரசிடென்ட், இவங்களுக்கு முன்னாடி ஸ்கிரீன் போட்டு ஒரு பயபுல நின்றுட்டு இருக்கான். இவனோட பேரு ஃபிஷர், டாக்டர் ஃபிஷர். இங்க பாருங்க, அதுக்கு ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. உண்மையாலுமே டீமன்ஸ் தான். மனிதர்களுக்குன்னு தனியா எப்படி டிஎன்ஏ இருக்கோ கிட்டத்தட்ட அதுங்களுக்கும் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த ஹோமோசேப்பியன்ஸ் கூட அந்த டிஎன்ஏ கிட்டத்தட்ட ஒரு 80% ஒத்து போகுது. அது மட்டும் இல்லாம அந்த டிஎன்ஏ சாம்பிள் கண்டிப்பா நம்ம பூமியை சேர்ந்தது கிடையாது, பேரலல் யூனிவர்ஸை சேர்ந்தது. பல வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு போறதுக்கான ஒரு பாதையை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை திறந்திருக்காங்க. அந்த பாதைகள் மூலயமா தான் அதுங்க எல்லாம் இங்க வந்திருக்கு. ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பாதி மட்டும்தான் வந்திருக்கு, மீதி வரல. சுருக்கமா சொல்லணும்னா நம்ம பேரலல் யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய அந்த விஷயம் அண்டர் வேர்ல்டா கூட இருக்கலாம். இவ்வளவு விஷயத்தை சொல்லக்கூடிய நான் யாருக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன்னு தெரியுமா? டார்க் ரியல்ம் கமாண்ட், சுருக்கமா டார்க்காம்னு சொல்லுவாங்க. இது ஒரு டிமென்ஷனல் செக்யூரிட்டி நிறுவனம். அது மட்டும் இல்லாம மியூசியம் போன நம்ம சோல்ஜர்ஸ் சாகறதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வீடியோ இது. அவன் இந்த மியூசியம்க்கு கொள்ளையடிக்க வந்ததே அந்த ஸ்வாடை எடுக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி வீடியோ கிளிப்பை போட்டு காட்ட அவங்க எல்லாரும் மிரண்டு போய் நிக்கிறாங்க. ஏன்னா வில்லம் பண்ண சம்பவம் அப்படி. நீங்க எல்லாரும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். உங்களோட உலகம் மிகப்பெரிய ஆபத்துல சந்திக்க கூடாது அப்படின்னா, குறிப்பா சொல்லணும்னா இந்த முயலை நீங்க பிடிக்கணும்னா முதல்ல அந்த ஹண்டரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அரசாங்கத்தை பார்த்து ஒரு மெசேஜ் ஒண்ணு போட்டு வச்சிருக்க. இதை பார்த்த பிரசிடென்டால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அதுக்கு வைஸ் பிரசிடென்ட், இங்க பாருங்க சார், நம்மளுடைய பல ஆராய்ச்சிகள் படி நரகம் இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. என்ன இதை நம்ம வெளி உலகத்துக்கு சொல்லல, அவ்வளவுதானே. இதுக்கு மேல நம்ம உலகத்துக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டீமன் ஹண்டர்ஸை வேட்டையாடுங்க, அவங்க எல்லாரையும் உயிரோட இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன அடுத்த சீனே பார்க்கணுமே. தக்காளி ஏகப்பட்ட பேரை பயங்கரமா விரட்டி விரட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அடங்காத ஒரு சிலர்லாம் சும்மா மூஞ்சா குத்தி மூஞ்சியும் பேத்து வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். அப்படியே இந்த பக்கம் தலைவன் ஜாலியா ஒரு கடையில உட்காந்து ஐஸ்கிரீம் ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு மிகப்பெரிய நிழல் வருது. நம்மால் ஏதோ ஃபீல் பண்றான். அடுத்த நோட்டி பாக்கணுமே, அந்த பக்கம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தவங்கள சறுக்குன்னு 3 பேத்த ஏதோ பிளாஷ் மாதிரி வந்து காப்பாத்துவான் பாருங்க. அந்த டைம்ல அந்த லாரி வந்து அடிச்சு தூக்குறதுலாம் எப்போ சாமி வேற லெவல் பண்ணிட்டானுங்க. நீங்க 3 பேர் இந்த இடத்துல நிக்காதீங்க, சட்டு போட்டுன்னு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வரும்போது ஒரு குரல், ஹலோ பிரதர் எப்படி இருக்க அப்படின்ட்டு உள்ள வர, நீயா? ஆனா நீ ஏற்கனவே செத்துட்டுன்னு துப்பாக்கி எடுத்து கண்ட மெடிக்கு சுட ஆரம்பிப்பான் பாருங்க. என்னடான்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேய் குழந்தைய பார்த்தோம்ல, அந்த பேய் குழந்தை தாங்க இது. நம்ம தலைவனை தூக்குறதுக்காக வந்திருக்கு. அதுவும் நம்மால நெத்தி போட்ட பார்த்த சுட அதை அப்படியே மல்லாந்து படுத்து கிடக்க அது பொசுக்குன்னு ஒரு மாதிரி செம்ம அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுவும் நம்மால சொல்றத பார்த்துட்டு அது வேற பக்கம் பூந்தடிச்சு போக நம்மால அங்க இருந்தா தரையச்சமா டப்புன்னு சுட்டு கீழே வருவான் பாருங்க. அப்படியே சத்தம் போடாம இருந்து திடீர்னு நம்ம ஹீரோவோட உடனே அட்டாக் பண்ண போற நேரத்துல அதே நேரம் இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்தாங்க பாத்தீங்களா. எல்லா டீமன் ஹண்டர்ஸ்லயும் விசாரணை நடந்துட்டு இருக்கு. உங்கள யாருக்காவது அந்த வெள்ளை முயலை பத்தி தெரியுமா அப்படின்னு பல பேர்கிட்ட விசாரிக்கும் போது யாருக்கும் எதுவும் தெரியல. ஆனா ஒரு பயபுல மட்டும் எனக்கு ஒருத்தனை தெரியும். அவன் இந்த டீமன் ஹண்டர்ஸ் கூட புரோக்கரா இருப்பான். நீங்க வேணும்னா அவனை வேணா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்ல, இவங்க பேரு கேட்க அவனோட பேரு என்சோன்னு சொல்ல அடுத்த சீனே ஒரு குலையனை தான் காட்டுறாங்க. அந்த குள்ள கத்திரிக்க இவங்கள பார்த்துட்டு ரைட்டு எவனோ நம்மள கிளப்பி விட்டான் அப்படின்னு பயபுல புந்தடிச்சு ஓடிக்கிட்டு இருக்க. டம்முன்னு கதவுலையே முட்டி ஆளை அப்படியே மட்டை பண்ணிடுறாங்க. தூக்கிட்டு வந்து கண் முழிச்சு பார்க்கும்போது ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கேன். அந்த வெள்ளை முயலை பத்தி சொல்லு அப்படின்னு நம்ம வைஸ் பிரசிடென்ட் கேள்வி கேட்க, ரொம்ப சிம்பிள்ப்பா. ஒரு நாள் வியாபாரம் இல்லாம ரொம்ப டல்லா உட்காந்துருந்தேன். அந்த டைம்ல தான் அந்த பயபுல என்கிட்ட வந்தான். என்ன பொறுத்த வரைக்கும் டீமனா இல்ல மனுஷனாங்கிறத பத்திலாம் எனக்கு முக்கியம் இல்ல, பணம் தான் முக்கியம். அந்த பயபுல எனக்கு ஏகப்பட்ட பணத்தை கொடுத்தான். அது மட்டும் இல்லாம அவன் சொல்ற இடத்துக்கு ஒரு குழந்தைய ட்ராப் பண்ணி வர சொன்னான். முக்கியமா அந்த டீமன் ஹண்டர் தான் வேணும்னு கட்டாயமா கேட்டான். அந்த குழந்தையோட பேரு தான் டான்டே. பாவப்பட்ட குழந்தைங்க அவன். அப்பாவும் இல்ல, அம்மாவும் தன்னோட சகோதரனும் டீமன்ஸால கொடூரமா கொல்லப்பட்டாங்க அப்படின்னு இந்த பைப்ல சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஆளை பத்தின ஒட்டுமொத்த டீடைல்ஸும் எடுத்துறாங்க. ஆனா லாஸ்ட் டைம் என்ன அப்படிங்கறது யாருக்கும் தெரியல. அது மட்டும் இல்லாம டீமன்ஸ் எதுக்காக வேட்டையாடுறான் தெரியுமா? போர் அடிக்குதுன்னு. அதுக்கேற்ற மாதிரியே இந்த பக்கம் அந்த டீமன் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. அதோட ஒட்டுமொத்த குறியும் ஒழுங்கா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரத்தன கல்ல கொடுத்துரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே தாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல அது ஹீரோவுக்காக வரல, ஹீரோ கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரத்தன கல்லுக்காக தான் வந்திருக்கு.
ஒரு கட்டத்துல ஹீரோ அதை டம்மு டம்மு டம்முன்னு சுட்டுக்கிட்டு இருந்தாலும் தெரியாதனமா அந்த கேஸ் சிலிண்டர் இருக்கக்கூடிய அதை சுட்டு போடுறான். இடம் முழுக்க ஒரே புகை மூட்டமா மாறி போயிருது. அது சறுக்குன்னு கிட்ட வந்து ஹீரோவோட 2 கைகளையும் பிளாக் பண்ணி நாக்காலேயே அந்த ரத்தன கல்லை எடுக்க நம்ம தலைவன் கொஞ்சம் கூட அசராம கைய பிச்சு எடுப்போம் பாருங்க. என்னடான்னு பார்த்தா டீமனை விட இவன் செம்ம பவர்ஃபுல்லா இருக்காங்க. மூஞ்சில அடிச்சதால அது சுருண்டு அடிச்சுட்டு போய் விழுகுது. உண்மையை சொல்லு, நீ எதுக்காக என்னோட ரத்தன கல்லை தேடி வந்த அப்படின்னு கேட்க சொல்ல முடியாதரா நாசமா போனவனே அப்படின்னு அது திருப்பி பிளாஸ்ட் ஆக ஐயோ வெடிச்சு செதற போகுதுன்னு பார்த்தா போசிக்குன்னு வவ்வாலா மாதிரியே பயப்பலாங்கிறது தப்பிச்சு போயிருது. அடாடா வட போச்சே. கூடவே நம்ம துப்பாக்கியும் போச்சு. புது துப்பாக்கி வேணுமா? சோ சார். இந்த ரத்தன கல்லுக்காக தான் அதுங்க வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்கிட்டையும் சொல்ல எதுக்காக வெள்ளை மயிலுக்கு அது தேவை அப்படின்னு கேட்கும்போது இவனுக்கும் அதை பத்தி பெருசா எதுவும் தெரியல. அது மட்டும் இல்லாம வெள்ளை மயில் இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆளுங்களையும் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அவங்க யாரும் திரும்பி வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி வாய மூடல. சீரியஸா அந்த பக்கம் நடந்திருக்கிறதும் அதேதான். எல்லாரும் செத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஒரே ஒருத்தன் மட்டும் ஹாஸ்பிட்டல்ல கண் முழிச்சிருக்கான். சரி, அந்த ஸ்வாட் ஆஃப் ஸ்பாட்டா அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கும்போது முன்னொரு காலத்துல ஸ்பாட்டான்னு சொல்லி டீமன் ஒருத்தன் இருந்திருக்கான். அவன் மனுஷங்களுக்கு ஆதரவா நின்று டீமன்ஸே எதிர்த்து சண்டை போட்டான். அதாவது தன்னோட இனத்தையே எதிர்த்து சண்டை போட்டான். அது மட்டும் இல்லாம எக்காரணத்தை கொண்டும் அந்த டீமன்ஸ் மறுபடியும் பூமிக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் தன்னோட வாளை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஷீல்டு ஒன்று உருவாக்கி இருக்கான். சொல்ல போனா அவன் உருவாக்கப்பட்ட அந்த ஷீல்டால மட்டும்தான் அந்த டீமன்ஸ் பூமிக்குள்ள வந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தடை பண்ணிச்சு. இன்னைய வரைக்குமே தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறது அந்த ஷீல்டு தான். அந்த ஷீல்டுல பாத்தீங்கன்னா ஒரு ரத்தன கல்ல ஒண்ணு இருக்கும். ஓகேவா? அந்த ரத்தன கல்ல 2ஆ உடைச்சு அந்த 2ஐயும் யாருக்கும் தெரியாம அந்த அரசன் மறைச்சு வச்சுட்டு போயிட்டான். அந்த ஷீல்டை டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த கல்லும் மீதி இருக்கக்கூடிய அந்த 2 ரத்தன கற்களும் தேவை. அதுல 1 ஏற்கனவே வில்லனுக்கு கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம உடைஞ்சு போன பாதி ரத்தன கல்லும் இப்போதைக்கு வில்லன் கையில தான் இருக்கு. மீதி இருக்கிறது நம்ம ஹீரோ கையில இருக்கிற அந்த ரத்தன கல் மட்டும்தான். ஒருவேளை அந்த ரத்தன கல் மட்டும் வில்லனுக்கு கிடைச்சிருச்சு, அவன் அந்த ஷீல்டை டீஆக்டிவேட் பண்ணிடுவான். டீமன் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களும் பூமிக்கு வந்து இந்த ஒட்டுமொத்த பூமியை அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஏற்கனவே ஓபன் ஆன மாதிரி மறுபடியும் பூமிக்கு மேல அந்த நரகத்தோட கதவு ஓபன் ஆச்சுன்னா உள்ள இருந்து ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் வந்துச்சு, ஏகப்பட்ட டீமன்ஸ் வந்துச்சுன்னா மக்களோட நிலைமைய பத்தி யோசிச்சு பாருங்க. ஆனா வில்லன் அப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை தான் பண்ணணும்னு நினைக்கிறான். அவனுக்கு தேவையானது 2 பொருட்கள் கிடைச்சிச்சு. ஒன்னு வாளு, இன்னொன்னு பாதி உடைஞ்சு போன ரத்தன கல்லு. மீதி இருக்கிற ரத்தன கல்லு நம்ம ஹீரோ கிட்ட இருக்குதுங்கிற விஷயம் தெரிஞ்சுதான் அரசாங்கத்துக்கிட்ட உங்க பூமிக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னா அந்த ஹண்டரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ இவங்க நினைச்சதை விட பிரச்சனை ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரியே சிம்பாலிக்க இந்த தகவலையும் தான் ஏற்கனவே வில்லனோட கையில இருந்து உசுறு பொழைச்சான்ல அந்த பைபிளையும் வந்து அதே விஷயத்தை தான் சொல்றான். அந்த மஞ்ச மண்டை அவனோட பேரு. இங்க இவ்வளவு கலவரம் போயிட்டு இருக்கேன், அந்த பக்கம் நம்ம தலைமை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா? ஜாலியா பாட்டா போட்டு கம்ப்யூட்டர் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். அதுவும் கேம்ல தோத்து போக சோ சேடுன்னு பைபிள மல்லாக்கப்படுத்துறேன். அடுத்த நாளே அவசர அவசரமா ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இந்த ஊருக்குள்ள ஒரு சில ஹண்டர்னு சொல்லி எல்லாம் சுத்திட்டு இருப்பானுங்கல்ல, டீமன் ஹண்டர்ஸ் கிடையாது, வேற மாதிரியான கொஞ்சம் முரட்டு பசங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்குவாட் தனியா இருக்கு. அவங்க தான் உண்மையான டீமன் ஹண்டர்ஸ். அதாங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல டார்காம், அவங்களோட படம் இது. இந்த கூட்டத்துக்கு பின்னாடி 2 கண்ணு 2 நேரத்துல இருக்குது பாத்தீங்களா? இவ தான் நம்மளோட ஹீரோயின். முன்னாடி இருந்த கூட்டத்துல தொப்பி போட்ட ஒருத்த மட்டும் ரொம்ப எகத்தாளமாவே பேசிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம டீம் இருக்குது பாத்தீங்களா, டார்காம் டீம், அவங்கள பத்தி ரொம்ப தரக்குறைவா ரொம்ப மாட்டமா பேசுறாங்க. அந்த டைம்ல பிரசிடென்ட் வராப்பல உங்களோட டார்கெட் இந்த ரத்தன கல்ல கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். அது இப்போ இவங்கிட்ட தான் இருக்குதுன்னு நம்ம ஹீரோவோட போட்டோவை காமிக்க, அதுவும் அவன் எப்பப்பெல்லாம் மொக்கையா இருந்தானோ டிஃபரெண்டா காமெடி ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தானோ அந்த போட்டோவெல்லாம் எடுத்துட்டு வந்து காமிக்க எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஆனா அதுல ஒருத்த மட்டும் சிரிங்கடா சிரிங்க, நல்லா சிரிங்க, ஆனா அவனை தேடி போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க உயிரோட வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஒருத்தருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வேலையில நான் அவன் கூட நின்று சண்டை போட்டிருக்கேன். அவனோட வேகமும் அசாத்தியமான திறமையும் நம்மள மாதிரி ஆளுங்களால நெருங்கவே முடியாது. உண்மையாலுமே அவன் மனுஷன் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகமா எனக்கு வந்திருக்குது. ஜாக்கிரதை, நீங்க கொடுக்குற அற்ப காசுக்காக என்னால என்னோட உயிரெல்லாம் பணயம் வைக்க முடியாதுன்னு எந்திரிச்சு போக வைஸ் பிரசிடென்ட் $5 லட்சம் அந்த ரத்தன கல்ல கொண்டு வந்து கொடுக்கறவங்களுக்கு $5 லட்சம் அப்படின்னு சொன்ன உடனே எந்திரிச்சு போன பயவுல ஹீரோவை எதிர்க்கிறதுக்காக திரும்பி வந்து உட்கார்ந்துருக்கான். மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கலைஞ்சு போகும்போது நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த தொப்பிக்காரனை கூப்பிட்டு, ஹேய் ஒரு நிமிஷம் இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னதா, ஹாய் டார்லிங் என்னாச்சு, என்ன பார்த்த உடனே விழுந்துட்டியா, நைட்டு மஜா பண்ணலாமான்னு நக்கலா கேட்க, உண்மைதான் உன்னை பார்த்த உடனே உன்னை பிடிச்சு போச்சு. உன்கிட்ட ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும். என்னோட கையில இருக்கிற இந்த தோட்டம் இருக்குல்ல, இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமான தோட்டம் கிடையாது. டீமன்ஸ் மேல இந்த புல்லட் பட்டா போதும் டக்குன்னு செத்து போயிருவாங்க. நானு டீமன்ஸ் கூடவே இருந்து நடை உடை பாவனை எல்லாத்தையும் நல்லா கணிச்சிருவேன். சொல்ல
சொல்ல போனா டீமன் என்ன சுத்தி இருந்தா அது ஒரு மாறலனாலும் சரி அதோட வாசத்தை வச்சு என்னால கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவனோட சட்டையை கிழிக்க ஆட்டம் கொக்க மொக்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவன் ஒரு டீமன். அதனாலதான் ஹீரோயினை நேக்கா பேசி நிக்க வச்சிருக்கா. அப்புறம் என்ன கடுப்பான டீமன் ஒரு மாதிரி திடீர்னு நேரடியா அந்த பக்கம் செவனேன்னு நின்றுட்டு இருந்தா நம்ம வைஸ் பிரசிடென்ட் நேரடியா அட்டாக் பண்ண போகும்போது நம்ம ஹீரோயின் குறுக்க பூந்து பிடிச்சிக்கிட்டு இருப்பா பாருங்களேன். அட்டா அதுவும் பறக்கிற ஷூவோட அப்படியே பிடிச்சி சுத்தி தூக்கி வீச அது கோலகாண்டாயிருது. அது மறுபடியும் பறந்து வந்து அட்டாக் பண்ணும்போது புல்லட்டை எடுத்து ஒரே போட்டு அந்த ஸ்பாட்லயே பயவள மண்டையை போட்டுருது. அப்படின்னு ஹீரோயின் சொன்னது பொய் இல்ல. சிங்கிள் தோட்டா டீமன் காலி. வைஸ் பிரசிடென்ட் உண்மையாலுமே கலக்கிட்டேன். இப்ப நான் உங்களுக்கு புதுசா இன்னொருத்தர் அறிமுகப்படுத்துறேன். அவரோட பேரு பெயின் அப்படின்னு சொன்னதை நம்ம மஞ்ச மண்டையன் தான் உள்ள வரான். பின்னாடியே நம்ம குள்ள கத்திரிக்கா வர என்னடான்னு பார்த்தா இவனை வச்சுதான் நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்கு தரமான ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க. இந்த பயபில மட்டும் ஹீரோட இடத்துக்கு அனுப்பிச்சு விட டே மாப்பிள்ள எங்கடா இருக்க டே குழந்தை அப்படின்னுகிட்டே உள்ள போக நம்மாலு பின்னாடி இருந்து துப்பாக்கி வச்சு என்னப்பா தம்பி புதுசா இங்க வந்திருக்க என்ன கதை? சேச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்ல பச்சை மாமனை பார்த்துட்டு பறத்துக்கு தான் வந்திருக்கேன். வேற எதுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்படின்னா சரி நான் உனக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? போன முறை நீ எனக்கு ஒரு வேலை ஒண்ணு கொடுத்தியே ஞாபகம் இருக்குதா? அதை பார்க்கும்போது நீ எனக்கு ட்ராப் பண்ண மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு அட்டாக் பண்ண வந்தவன் அந்த அம்மாவை டார்கெட் பண்ண மாதிரி தெரியல, என்ன டார்கெட் பண்ண மாதிரி தெரிஞ்சது. முக்கியமா என்னோட ரத்தனக்கலை டார்கெட் பண்ண மாதிரி தெரிஞ்சது. இப்ப சொல்லு என்ன கதை அப்படின்னு நம்ம தலைவன் கேட்க ஒத்துக்கிறேன் தம்பி, நீங்க சொல்றது உண்மைதான். காய்ச்ச வாங்கிட்டு உங்களை கோத்து விட்டது நான் தான். ஆனா என்ன பண்றது, இதுக்கு மேல எங்க மாமியார் சத்தியமா சொல்ற அந்த மாதிரி ஒரு விஷயத்தையே செய்ய மாட்டேன். அது இருக்கட்டும், உங்ககிட்ட இருக்கிற ரத்தன கல்லுக்காக ஏகப்பட்ட பேர் விளைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் தம்பி அதை சுலபமா விட்டு கொடுத்துட கூடாது? பிரச்சனை வேணான்னு ஒதுங்கி பண்ண எந்த விதமான பிரச்சனையும் இல்ல இல்லையா? நீ சொல்றதும் கரெக்ட் தான் பெருசு. ஆனா நீ நினைக்கிற மாதிரி இது வெறும் சாதாரண ரத்தனக்கல் மட்டும் கிடையாது. இது எங்க அம்மா எனக்காக கொடுத்தது. கடைசி வரைக்கும் நீ தான் இதை பாதுகாப்பா வச்சுக்கணும்னு என்கிட்ட சத்தியம் பண்ணாங்க. சோ அந்த சத்தியத்தை மீறி யாருக்காகவும் இதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல உனக்கு சத்தியம் பண்ணவே தெரியல. ஏன்னா என்ன சுத்தி கிட்டத்தட்ட ஒரு ஏகப்பட்ட டீம்ஸ் வந்து நிக்குது. நீ என்னடா உங்க மாமியார் மேல சத்தியம் பண்ணி என்ன கோத்து விட மாட்டேன்னு சொல்ற. சரி நீ என்ன பண்றனா எலிகுஞ்ச பிடிச்சிக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் டேபிள் கட்டியில ஒளிஞ்சிக்க. சரியா? தயவு செஞ்சு தலையை காட்டிடாத. பிறகு உன் தலையில புல்லட் இறங்குச்சுன்னா நான் பொறுப்பு இல்ல சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஏகப்பட்ட பேர் பிளி 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 வந்து கண்ணாடியை உடச்சிக்கிட்டு உள்ள குதிக்கிறாங்க. கைய தூக்க ஒழுங்கா அந்த ரத்தன கல்ல கொடுத்துரு, பிரச்சனை இல்லாம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது தலைவன் அசால்ட்டா சேர்லயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அசாடுற மாதிரி தெரியல. டக்குன்னு இவனுக்கு போய் சேரை திருப்பிட்டு பார்த்தா அட கொக்க மக்க இது நம்ம குள்ள வாத்து. அந்த டைம்ல பின்னாடி இருந்த தலைவன் அந்த பாலை வச்சு அடிச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்கல்ல, அதை வச்சு அடி அடிச்சதும் போதும் அம்புட்டு வெறும் கீழே விழுவாங்க பாருங்களேன். கண்ட மேனிக்கு சுட்டுக்கிட்டு இருக்க நம்ம தலைவன் வேற லெவல்ல எஸ்கேப் ஆனது மட்டும் இல்லாம இவங்க பக்கமே நின்றுகிட்டு நம்ம யாரை பார்த்து சுட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்பா பாருங்களேன். இவங்க ஜெர்க்கையும் மறுபடியும் இவனை பார்த்து சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அடக்கூறு கட்ட குப்பான்லாம். தலைவனோட ஸ்பீடுக்கு முன்னாடி அவங்களால ஈடு கொடுக்கவே முடியல. சும்மா அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். அதுலயும் ஒரு பயவிலையெல்லாம் அவன் தலையில கட்டி இருந்த கர்ச்சிப்பை எடுத்து அவன் கையில கட்டி ஓங்கி முதுகு மேலேயே ஒரே உத அந்த பைப்ல நேரா போய் செவுத்துல விட்டுக்கிட்டு இருப்பான் பாருங்களேன். நம்ம ஆளுக்கு வர வர லொல்லு ரொம்ப போயிட்டு இருக்குது. என்ன தம்பி வெள்ளக்கம்பல்ல மரண பார்க்கமான ஒரு சம்பவத்தை முடிச்சிட்டீங்க போல. ஆனா என்ன ஏகப்பட்ட படைகள் வந்துகிட்டு இருக்கு தம்பி, என்ன பண்ண போறீங்க? இதே ஒரு பாட்டு கேட்போமா? ஆனா காப்பிரைட் போடுவாங்கல்ல, அதுக்கு நம்ம கிட்ட ஆல்டர் வெளியே இருக்குது. போடுற கைப்புல மியூசிக்க அப்படின்னு தலைவன் மியூசிக்க போட்டு ஆடிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த டீம் உள்ள வர நம்ம தலைவர் ஒரு இரும்பு கம்பியை தூக்கி அடிப்பாம இருக்க. அட்ட டைப்ல 5 விக்கெட்டு காலி. இதுல நம்ம ஹீரோவை பத்தி பில்டப் பண்ண அந்த மலமாட சேர்த்துதான் பொத்துன்னு கீழே விழுகுறா. தலைவன் ஃபைட்டை செம்ம ஸ்டைலா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு குறுக்க வந்த ஒரு பைப்ல துப்பாக்கி வச்சு ஹீரோவோட வயிற்றுலயே ஓட்டையை போட்டுட. ஐயோ அவ்வளவுதான் ஹீரோவோட கதை முடிஞ்சுதானே நினைக்கும் போது இவன் எவ்வளவு வேகமா சுட்டானோ அதை விட வேகமா ஹீலாவும் பாருங்களே. அந்த பைப்ல பார்த்துட்டு செம்ம ஜெர்க்காயிருவான். அந்த பைப்ல தப்பிச்சு ஓட பிடிச்சி ஒரே அட்டி பொட்டலம் கட்டிடுறான். ஆனா ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சிங்கன்னா இங்க இருக்கிற யாரையுமே தலைவன் கொல்லல, அடிச்சு மட்டும் தான் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பக்கம் ஹீரோயினோட டீம் வேன்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம தலைவன் ஹீரோனதை பார்த்ததுமே இவங்க ஜெர்க்காகி ஹீரோயின் கிட்ட சொல்ல எனக்கு தெரியும், நான் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஸ்பாடா ஒரு டீமன் நைட். நாம நினைக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப ரொம்ப மோசமானவ, செம்ம பலசாலி. மண்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீமன் கிங்குக்கு கீழே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த டைம்ல தான், அதாவது சரியா சொல்லணும்னா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பூமிக்கும் அண்டர் வேர்ல்டுக்கும் ஒரு கனெக்ஷன் ஒன்று உருவாக்குச்சு. அந்த எடுவிட்ட வேலையை பார்த்தது நம்ம மனுஷ பயலுக்கு தான், வேற யாரும் இல்ல. இதை பார்த்த மண்டஸ் மக்களை அழிச்சு இந்த பூமியை ஒட்டு மொத்தமா டேக் ஓவர் பண்ணணும்னு நினைச்சான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஸ்பாடாவுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, திடீர்னு மண்டஸையே கொண்டு விட்டா தன்னோட
ஆர்மியை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் ஷீல்டை போட்டு விட்டு மனித இனத்தையே காப்பாத்திருக்கான் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அந்த பக்கம் டீமன் கிங் எப்படி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானோ கிட்டத்தட்ட அதே மாதிரியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் பாருங்களேன். நமக்கே ஒரு டவுட் ஒன்று வரும், ஒருவேளை இவன் தான் அந்த ஸ்பாடாவா இருக்குமோ அப்படின்ட்டு. ஏன்னா தலைவன் பண்ற சம்பவம் அப்படி ஒரு குச்சி எடுத்து பயங்கரமா சுத்த விட்டு அங்க இருக்கிற அத்தனை பேரையும் அட்டன் டைம்ல காலி பண்ணிடுறான். அந்த டைம்ல அடி வாங்கின பைப்ல உள்ள வந்து டான்டே என்ன ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்டதும் தலைவன் கிட்ட வந்து ஊத்து பார்த்துட்டு, ஓ நீயா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, என்ன பார்த்துருது என்ன அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்க, எல்லாம் ஓகேவா, வாங்கின அடி எப்படி இருந்துச்சு கேட்கும்போது இட்ஸ் ஓகே, அதெல்லாம் பரவாயில்ல, இங்க பாரு இதுக்கு மேல உன் கூட சண்டை போட்டு என் உசுரை நான் இழக்க விரும்பல சரியா, அதனால நான் என்ன பண்றேன் இத்தோட கடையை சாத்திக்கிறேன், உன் கிட்ட இருக்கிற ரத்தனக்கல்ல தான்ப்பா கேட்கறாங்க, அதை கொடுத்து விட்டா வேலை முடிஞ்சது இல்லை, எதுக்காக பிரச்சனை பண்றேன்னு கேட்கும்போது இது ஒரு நல்ல ஆஃபர் தான் பட் ரிஜெக்டட், நான் அதுக்கு தயாரா இல்லை அப்படின்னா சரி உன் கூட சண்டை போட்டு நான் மண்டை உடச்சுக்கிற விரும்புறதில்ல, சரி நான் கிளம்புறேன் பிறகு சந்திப்போம் அப்படின்னு கையை கொடுக்க நம்ம தலைவனும் நம்பி கையை கொடுத்த கொடுமைக்கு குத்துவான் பாருங்க ஓங்கி, நம்ம தலைவன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது அதுக்கு மேல அல்ட்டி பிடிச்சது மட்டும் இல்லாம பதில் குத்து உழுக பயவுல சுருள் அடிச்சுட்டு உழுகிறத பார்க்கும்போது எதுக்கு தேவையில்லாம எதுக்கு குத்து வாங்கணும், பாய் பாய் சொல்லிட்டு போனோமா பக்கோட தின்னமான்னு இல்லாம இப்ப பல்லு போச்சா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா போதும், ஏற்கனவே பல்லு போன மாதிரி இவனோட சொல்லும் போயிடும், அதுக்கு தலைவன் கேரண்டி. இதை பார்த்த ஹீரோயின் அப்போ சரி நான் களத்துல இறங்குறேன், நீங்க யாரும் வர வேண்டாம் கிளைமேக்ஸ்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னது இவங்களுக்கு ஷாக்கு. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் அண்ணால உடச்சுக்கிட்டு உள்ள என்ட்ரி கொடுப்பா பாருங்க, நம்ம ஹீரோவே அசந்து போயிருவான். அழகான ராட்சசியே அடி நெஞ்ச குதிக்கிறேன்னு தலைவன் நக்கல் பண்ணிக்கிட்டே அட்டாக் பண்ணும்போது முன்னாடி இருக்கிறவன் எல்லாம் விழுந்துகிட்டு இருப்பான், நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆகிட்டே இருப்பா பாருங்களேன், உண்மையாலுமே அசத்தாக்கன்னு அப்படின்னு அந்த பைவில ஏதோ ஒரு ஃபயர் பண்ண நம்ம ஹீரோ ஜஸ்ட் விலகி பாத்தியா மிஸ் பண்ணிட்டேன், என் கழுத்துல மட்டும் தான் சின்னதா சேதாரம்னு சொல்லும் போது அப்படியா நான் என்னைக்குமே மிஸ் பண்ண மாட்டேப்பா அப்படின்னு அது ரிட்டர்ன் வரும்போது தான் தெரியுது ஹீரோவோட ரத்தன கல்ல ஆட்டையை போட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்மோக்கை போட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்க ஹீரோலாம் கொலை காண்டாயிடுறான். அவ யாரா இருக்கட்டும் எவ்வளா இருக்கட்டும் எனக்கு அந்த ரத்தன கல்லு தான்டா முக்கியம் அப்படின்ட்டு தலைவன் பின்னாடியே சேஸ் பண்ணி ஓட ஆரம்பிக்க ஹீரோயின் வேக வேகமா ஓடிக்கிட்டு இருப்பா. எங்கடா பின்னாடி அவன் எவனும் துரத்திக்கிட்டு வரலையான்னு நினைக்கும் போது நமக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருப்பான் பாருங்க ஹீரோ. அதுதாங்க செம்ம. நம்ம ஹீரோ திடீர்னு குறுக்க வந்து நிற்கும் போது இவ அப்படியே ஒரு அந்த பெல்ட் அடிச்சு ஏர்ல டக்கு 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 டக்குன்னு சுட்டுக்கிட்டு இருக்க ஹீரோவுக்கு லேசா வலிச்சிருக்கும் போல. ஏப்பா என்னப்பா புல்லட் இது ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது புல்லட்டா ஒரு சாதாரண மனுஷனால கண்டிப்பா இவ்வளவு வேகமா புல்லட்ல இருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது, ஆனா நீ ஆகிற அப்படின்னா கண்டிப்பா நீ மனுஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல டீமனா தான் இருப்ப அப்படின்னு போய் சட்டையை பிடிச்சு கிழிக்க இவன் உடம்புல அந்த மாதிரி எதுவுமே இல்ல நார்மலா இருக்கான். நினைச்சேன் நீ ஒரு ஹைபிரிட்டா இருப்பேன்னு அப்பவே நினைச்சேன், பாதி மனுஷன் பாதி டீமன், என் தாய் கிழவி என்ன பார்த்தா உனக்கு என்ன டீமன் மாதிரியே தெரியுது அப்படின்னு ஒரு வெட்டுவான் பாருங்க. துப்பாக்கி பாதியா வெட்டப்பட்டது மட்டும் இல்லாம டீமன் அழிக்கக்கூடிய அந்த புல்லட்டும் சேர்த்து தான் பொத்துன்னு கீழே விழுந்திருக்கு. இதை பார்த்த ஹீரோயின் செம்ம ஷாக் ஆகி பொசுக்குன்னு அங்கிருந்து எகிரி குடிச்சு நேரடியாக கீழே வந்துகிட்டு இருக்கும் போதே தலைவனை நான் ஸ்டாப்பா சுட்டுக்கிட்டு இருக்கேன், நம்மளால ஜாலியா பின்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கேன். நம்மளால என்னதான் லைட்டா சுட்டுக்கிட்டு இருந்தாலும் இவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுலயும் கவனமா தான் இருக்கா. ஆனா முன்னாடி இருந்த அந்த பைப்ல சுட இவ பொத்துன்னு ஐயோ அப்படின்ட்டு கத்திக்கிட்டு கீழே போயிட்டு இருக்கும்போது என்னடா பொத்துன்னு கீழே வந்து கசாயமா கசாயமா அப்படின்னு நினைக்கும் போது அப்படிலாம் ஒண்ணு இல்ல, ஹீரோ தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படியே ரத்தன கல்லையும் கையில எடுத்து இங்க பார், இந்த ரத்தன கல்லி என் அம்மா எனக்காக கொடுத்தது, இது எனக்கு சொந்தமானது, யாரு வந்து கேட்டாலும் நிச்சயமா தரமாட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா இது என்னன்னே உனக்கு என்ன தெரியல தானே, அப்படின்னா சரி இதை நீயா வச்சுக்கோ அப்படின்னு போச்சுக்குன்னு திடீர்னு ஹீரோவை எட்டி உதச்சிட்டு இந்த பக்கம் இவ குதிக்கும் போதுதான் கையில இருக்கிற டிவைஸ் ஆக்டிவேட் பண்ண அது ரத்தன கல்லு இல்லைங்க, அது ஒரு பாம்பு டமால்னு வெடிக்க இவ எஸ்கேப் ஆகி பூந்தரிச்சு ஓடிக்கிட்டு இருக்க. நம்ம தலைவனுக்கு எப்படியும் எதுவும் ஆகாது அப்படிங்கறது தெரிஞ்ச விஷயம் தானே. தலைவன் சறுக்குன்னு கிட்ட போக பின்னாடி ஏதோ சத்தம் கேட்டதும் சும்மா டக்குன்னு கதவை உடச்சிக்கிட்டு உள்ள வந்து பார்த்தா உள்ள இருந்த ஹீரோயினை காணோம். என்னடான்னு பார்த்தா பின்னாடி இருந்து வந்தவ டக்கு டக்கு டக்குன்னு நான் ஸ்டாப்பா சுட்டதுல இந்த முறை நார்மல் புல்லட் கிடையாது, ஷாக்கு கொடுக்குற கண்ணு, அதை வச்சு சுடுவா நம்ம ஆளு பயங்கரமா இழுத்துக்கிட்டு இருக்கிறான். இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹீரோயின் நல்லா சண்டை போடுறவ மட்டும் கிடையாது, பயங்கரமா பிரெயினை யூஸ் பண்றவ. டேய் குழந்தை என் முன்னாடி நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு இவனோட கழுத்துல ஊசிய போட இவனோட நரம்பு மண்டலத்துல ஏதோ ஒரு சிப்பை இன்சர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒருவேளை நீ மட்டும் இந்த ட்ரக்ல இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சனோ ஏன் உன்னோட நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாகிரும் அப்படின்னு இவ சொல்ல என்னடி ட்ரக்கு அப்படின்னு ஹீரோ பதிலுக்கு கேட்கும் போதுதான் தெரியுது ஹீரோக்கு வேணும்னு புரிய வச்சு ட்ரக்குக்குள்ள பிடிச்சு வச்சிருக்காங்க. நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லடா புறம்போக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிவிட்டு போவா பாருங்க. சீரியஸா செம்ம மாசு.
இப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். இவளோட பேரு மேரி. எப்போ இந்த உலகத்துக்கு டீமன்ஸ் வர ஆரம்பிச்சதோ அதுல இருந்து அதுங்களை எதிர்த்து சண்டை போடணும்னு ரொம்பவே ஆர்வமா இருக்கக்கூடிய ஒரு சுட்டி பொண்ணு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவங்க பெத்தவங்க கூட சினிமாவுக்கு போயிருக்கா. சினிமாவெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் சப்வே வெளியே வந்துகிட்டு இருக்கும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல எவனோ ஒருத்தன் இவங்க முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா நல்லா உத்து பார்த்தா தான் தெரியுது அவன் ஒரு டீமன். அவன் முறைச்சு பார்க்கவும் அப்பா அம்மா 2 பேரும் வேகமா நடக்க ஆரம்பிக்க அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள பார்க்கணுமே அந்த பயபுல செம்மையா ஒரு மாதிரி திடீர்னு வந்து நிக்கும் போது பக்கத்துல இருந்த ஹீரோயினை காணோம். என்னடான்னு பார்த்தா கையில ஒரு பொம்மை துப்பாக்கியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட பயப்படாம அதை எதிர்த்து நிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கா. அதை பார்த்துட்டு கடுப்பான டீமன் இவளை கொல்றதுக்காக பாஞ்சி வரும்போது நம்ம அம்மா குறுக்க வந்து நிக்க அப்பங்காரம் பயந்து போய் அந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்க. டீமன் பாஞ்சி வரும்போது ரயிலு குறுக்க வந்து அடிச்சு கொல்லும் பாருங்க. எவ்வா சாமி, வேற லெவல் சம்பவம். ஆனால் இவளோட அப்பா இந்த விஷயத்தை பத்தி போய் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட சொன்னா அவங்க எல்லாரும் கேட்க பக்கன்னு சிரிச்சு இவரை தான் அவமானப்படுத்துறாங்க. இவர் சொல்றதை யாருமே நம்பல. அதனால திரும்பி வந்த மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகியும் அந்த மிருகங்களை எப்படி கொல்றது அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கிறாப்ல. இதை பார்த்துட்டு இவளோட அம்மா எத்தனை நாளைக்கு தான் இப்படி வீட்லயே இருக்க போறீங்க, ஒழுங்கா வேலைக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்ல வெளியே இருந்த அந்த டிமென்ஸை பார்த்தல நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்ம இன்னும் பவர் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி ரயில்வே ஸ்டேஷன்ல எங்களை பாதுகாத்தீங்களே அந்த மாதிரியான சொன்னதும் மனுஷன் செம்ம வெறி ஆயிடுறாப்ல. இதை கதவு சண்டை வழியா பார்த்துக்கிட்டு இருந்த குட்டி பொண்ணுக்கு இவங்க அப்பா கொடுத்த ஒரே மெசேஜ், என்ன ஆனாலும் சரி பவர்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் அந்த டீமன்ஸை எதிர்த்து சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. இன்னைய வரைக்குமே ஹீரோயின் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே இவங்க ட்ரக்ல போயிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்க்கணுமே நம்ம ஹீரோவை குண்டு கட்டா தூக்கி போட்டது மட்டும் இல்லாம அந்த குள்ளவாத்தியை சேர்த்து தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க ஹென்சோ. அது இல்லாம ஹீரோயின் புதுகனை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த துப்பாக்கி தூரமா எந்த பக்கம் கடந்தாலும் சரி எப்போ இவ கையில இருக்கிற பிரேஸ்லெட் ஆக்டிவேட் பண்றாலோ ஆட்டோமேட்டிக்கா அந்த துப்பாக்கி இவளோட கைக்கு வந்துடுற மாதிரி. ஜஸ்ட் இது ஒரு டெமோ மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் இன்னொரு வண்டியில இருந்த டாக்டர் அந்த ரத்தன கல்லை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நார்மலான ஒரு பேட்டர்ன் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா இதே மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு ரத்தன கல்லையும் சேம் இதே பேட்டர்ன் தான் வந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவரோட அசம்ஷன். இந்த பக்கம் ஹீரோ எப்படியாவது தப்பிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கையில இருக்கிற விலங்க கழட்டவே முடியல. அம்மா தண்டி போட்டு வச்சிருக்காங்க. வழக்கமா என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு கம்பியை வச்சு குத்தி கிண்டி எப்படியாவது விலங்கு ஓபன் பண்ணிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இவன் ஷூ கிட்ட ஒண்ணு இருக்க அதை வச்சு எப்படியாவது ஓபன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தாட்டுல முன்னாடி இருந்த குள்ளவாத்துக்கு சிக்னல் கொடுத்தா அந்த பயலுக்கு ஒரு மண்ணும் புரியல. கடுப்பான இவன் எட்டி வதக்க இதை பார்த்த ஹீரோயின் வேற ஏதோ ஒரு டிவைஸ் ஆக்டிவேட் பண்ணதும் போதும் நெருப்பு கக்கும் பாருங்க. 2 பேத்துக்கும் கொஞ்ச நேரத்துக்குள்ள அல்லு இல்ல. சத்தம் போடாம அமைதியா உட்கார்ந்திருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் நம்மளோட கழுத்துல ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால அதுக்குள்ள கூட ஏதோ ஒரு சிப்பு மாதிரி ஒட்டுச்சேங்க நரம்பு மண்டலத்துல. அந்த சிப்பு என்ன தெரியுமா பண்ணும், ஒருவேளை நம்மால 1 மைல் ரேடியஸ்குள்ள மட்டும்தான் இருக்கணும். ஒருவேளை அதை தாண்டி போயிட்டான்னு வைங்களேன் டமால் வெடிச்சிரும். இது அந்த பெயின் கிட்ட சொன்னதும் அந்த பயவுல இந்த ரிமோட்டை மட்டும் பாக்குறது மட்டும் இல்லாம எப்படியாவது என் குடும்பத்தை மறுபடியும் உயிரோட பார்த்தா போதுன்னு சொல்றான். எல்லாம் என்ன வில்லனை பார்த்த பீதி தான். இந்த பக்கம் இவ்வளவு நேரம் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்த டாக்டர் ஒரு விஷயத்த நோட் பண்றாப்ல. ஏன்னா இவ்வளவு நேரம் ஒரு மாதிரியான வரைவரிசைகள் வந்துகிட்டு இருந்துச்சு, ஒரு பேட்டர்ன் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த பேட்டர்ன் மாறி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு புரியல. அந்த நேரம் வைஸ் பிரசிடென்ட் லைனுக்கு வந்து நம்ம ஹீரோவோட பவரை பார்த்திருக்கான்ல, அதனால அவனை எப்படியாவது நல்ல வழியில யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த போர்ல நம்மளுக்கு உதவிகரமா இருந்தாலும் இருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதுல நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஏன்னா இவனும் ஒரு டீமனா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம். சார் அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். ஒருவேளை இவன் மாறிட்டானா என்ன பண்றது? இந்த விஷயம் பிரசிடென்ட்டுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது பிரசிடென்ட்டுக்கு தேவையானதெல்லாம் அவரோட இமேஜை மெயின்டைன் பண்றது மட்டும்தான். இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பாலிசி செட் பண்றது எல்லாமே நான் தான், கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன், நான் என்ன சொன்னாலும் பிரசிடென்ட் ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாரு. இல்லாட்டி மண்டே ஆட்டுவாரு, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம இன்னொரு 1 மணி நேரத்துல வைஸ் பிரசிடென்ட் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது முன்னாடி வருது டிராபிக் ஜாம். இந்த மஞ்ச மண்டை வெளியே எட்டி பார்த்துட்டு ஏதோ ஒரு வகையில ஷாக் ஆகி சரி நான் போய் முன்னாடி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கிளம்பும் போது பாத்தீங்களா ஒரு ரிமோட் ஹீரோட கையில இருந்த அந்த டிவைஸ்க்கான ரிமோட் அதை ஆட்டையை போட்டு போயிடுறான். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் இருந்த டாக்டருக்கு செம்ம பீதி ஆகுது. காரணம் அந்த பேட்டர்ன் மாறிட்டே இருக்குதுல்ல. அப்படின்னா இன்னொரு ரத்தினங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்துகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இவங்களுக்கு ஆப்பா தூக்கி சொருக போறாங்கன்னு அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரியே பக்கத்துல இருந்த ஏகப்பட்ட பில்டிங்ல டக்கு 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 பாம்பு வெடிச்சதை பட்டு இல்லாம எல்லாம் இவங்க மேலேயே பொத்து விழுந்துகிட்டு இருக்குதுங்க. கூடவே ஒரு லான்ச்சர் வந்து அடிக்க பின்னாடி இருந்த வண்டி அப்படியே அந்த பெல்ட் அடிக்குது. என்னடான ஹீரோயின் திரும்பி பார்த்தா மேல நிக்கிறது வில்லன். அடுத்த லான்ச்சர் இவங்களை வந்து அடிக்க இவங்க வண்டியும் காரப்பாம்பூச்சி மாதிரி கவுந்து போய் தான் கிடக்குது. இந்த வைஸ் பிரசிடென்ட் வேற என்ன ஆனாலும் சரி எப்படியாவது ரத்தன கல்ல காப்பாத்துங்க, உங்க உயிரை கொடுத்தாவது காப்பாத்துங்க அப்படின்னு அவன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. ஏற்கனவே இங்க இவங்களோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா தான் இருக்கு. அந்த டைம்ல பின்னாடி இருந்த வண்டியை போய் பார்க்க அந்த பயபுல செம்மையா ஸ்டக் ஆயிருக்கான். உடனே ஹீரோயின் கம்பியை எடுத்து போட்டு இவ வெளியே வந்ததும் போதும் வண்டி டாமால்னு வெடிச்சு இவங்க செதறி போய் விழுகிறாங்க. நம்மால இதை கழட்ட முடியாம இன்னமும் பித்தா தான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இது ஏதோ ஒரு ஹைடெக் விலங்கு போலங்க, என்ன பண்றது? அதே நேரம் அந்த மஞ்ச மண்டை நேரடியா வண்டிக்குள்ள வந்து எங்க இந்த ரத்தனக்கல்ல கொடுங்க நான் அதை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே தருணம் அப்படியே வெளியே எட்டி பார்க்கணுமே. 1-2
2 டீமன்ஸ் வந்தா பரவாயில்லைங்க, தக்காளி கொளுத்துற அளவுக்கு ஏகப்பட்ட டீமன்ஸ் வந்து நிக்குது. ஹீரோ கிட்ட அடி வாங்கின பேய் குழந்தை இது தவளையா என்ன கருமாத்திரமே தெரியல, பாக்குறதுக்கே வினோதமா இருக்குது. அதிக இல்லாம ஹல்க் மாதிரி பல்கா 2 ட்வின்ஸ், அதிக இல்லாம கையில கத்திய வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பறக்கக்கூடிய இன்னொரு ஜீவராசி. அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல வந்த நியூஸ்ல கூட இதை தான் கேப்சர் பண்ணிருப்பாங்க போலயே. ஆனா இதை பார்த்துட்டு கொஞ்சம் கூட பயப்படாத ஹீரோன்னு, எப்படி தனித்தனியா வந்து சரண்டர் ஆகுறீங்களா இல்ல எல்லாரும் ஒன்னா வந்து மண்டி போட போறீங்களா, எப்படி வசதி அப்படின்னு கேட்க, அப்புறம் என்ன கலவரம் ஆரம்பம். நம்ம ஹீரோயின் கண்டமேனிக்கு சுட்டுக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி இந்த பக்கம் வில்லன் வந்து நிக்க, இவங்க கண்டமேனிக்கு சுட நம்மால அந்த கத்திய சொல்லினதும் போதும் துப்பாக்கி, அதாவது தோட்டா ரிட்டர்ன் வந்து இவன் அடிக்குது. இதை பார்த்துட்டு ஒரு பைப்ல துப்பாக்கி எடுத்து சுட, அதாவது டீமனை அழிக்கக்கூடிய அந்த துப்பாக்கி எடுத்து சுட, அதுல பார்த்தா இவனுக்கு லேசா காயமா ஏற்படுது. நினைச்சதை விட வேகமா ஹீல் ஆகுது நம்ம ஹீரோவுக்கு மாதிரியே. அது மட்டும் இல்லாம கையில இருந்த கத்தி எடுத்து ஒரு வீசுவான் பாருங்களேன். அதுல இருந்து வெளிப்படக்கூடிய சக்தி இங்க இருந்த ஒட்டு மொத்தமா எல்லாரையும் காலி பண்ணுது. அப்படியே கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள மேல ஏறி வர இவங்க 2 பேரும் பயங்கரமா பதறிக்கிட்டு இருக்க. வெளில வரும்போது வைஸ் பிரசிடன்ட் பாத்துக்கிட்டு இருந்தா அந்த லைவ் கனெக்ஷனை கட் பண்ணி விட்டு தான் வந்திருக்கான். அதே நேரம் வெளியே பாக்கணுமே, நடக்கக்கூடிய அட்டுலியத்தை வாயால சொல்ல முடியாதுங்க. அதே மாதிரி ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸையும் குறைச்சி எடை போட முடியாதுங்க. ஏன்னா அந்த பறக்கக்கூடிய ஷூவை வச்சுக்கிட்டு சும்மா அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவனுங்களும் பாக்குறதுக்கு சாதாரணமான ஆளுங்க மாதிரி தான் தெரியலங்க. ஒருத்தர் என்னடானா நெருப்பு சக்தியை பயன்படுத்துறான், இன்னொருத்தர் என்னடானா காத்து சக்தியை பயன்படுத்துறான். எப்பா அதுவும் அந்த புல்லட் சீன்லாம் தக்காளி அல்டிமேட்டா பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் முன்னாடி இருந்த வில்லங்கிட்ட அந்த மஞ்சமண்ட ரத்தனக்கல்ல தூக்கி கொடுக்க, எதுக்காகடா இப்படி பண்ற அப்படின்னு டாக்டர் பிடிச்சு திட்டுனா, இவனோட 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அது 2ஐயும் வில்லன் தாங்க கடத்தி வச்சிருக்கேன். இதுக்கு மேல இந்த பயபிளைக்கு ஒரு அப்பாவா வேற என்னதான் ஆம்சன் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். வில்ல அது 2த்தையும் ஒண்ணு சேர்க்க திடீர்னு ஒரு பிளாஸ்ட் மாதிரி ஒண்ணு ஏற்படும் பாருங்க. இவங்க எல்லாரும் தெரிச்சு போய் விழுந்தது மட்டும் இல்லாம வானத்தை நோக்கி ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி போயிட்டு இருக்குது. என்னடா அதுக்குள்ளே போர்ட்டல் ஓபன் ஆகுதா, போச்சா சோடமுத்தா எல்லாம் முடிஞ்சு போச்சா அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு அது நார்மல் ஆகுது. வில்ல அது ரொம்ப சராசரியா ஏதோ ஒரு கல்லு மாதிரி கழுத்துல தூக்கி மாட்டிக்கிறான். இதை பார்த்த டாக்டர், எனக்கு ஒரு விஷயம் புரியல முயல, இந்த போர்ட்டல நீ ஏன் எங்கே ஓபன் பண்ணல அப்படின்னு கேட்க, என்ன டாக்டர் நான் உங்களை எவ்வளவு புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இந்நேரம் இந்த விஷயத்தை நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். உனக்கு ஒரு சாவி தேவை, அது ஒரு டிகிரிப்ஷன் கீ, அது இருந்தா மட்டும்தான் உன்னால அந்த போர்ட்டலை ரிமூவ் பண்ண முடியும். பாத்தீங்களா இப்பதான் சொன்ன புத்திசாலின்னு நிரூபிச்சிட்டீங்களே. டைவனை கொல்லாம விட மாட்டேன்டான்னு இந்த மனுஷன் கீபோர்டை தூக்கிட்டு வர வயிற்றுல ஒரே சொருகு. அவ்வளவுதான் மனுஷன் அப்படியே பின்னாடி போய் விழுந்துடுறாப்ல. இதை பார்த்துட்டு பெயின் ஒரு பக்கம் பதறிக்கிட்டு இருக்க, எதுக்கு தம்பி இப்போ பதறீங்க, ரிலாக்ஸ், நான் உங்களையும் சேர்த்து தான் கொல்ல போறேன் அப்படின்னு சறுக்கு தோள்பட்டையில கத்தி எடுத்து சொருகி இழுத்துட்டு போவான் பாருங்க. ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்ல. அது மட்டும் இல்லாம வெளியே வந்த உடனே இவனுக்கு என்னமோ ஆகுது. என்னடான்னு பாடிக்குள்ள பார்க்கும்போது தான் தெரியுது இவன் சாதாரணமா இல்ல, ஏதோ ஒரு சப்போர்ட்டோட தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கான் போல. அந்த டைம்ல டாக்டர் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டான்னு ஒரு கிரேனேட் அதை பிச்சு தூக்கி போட, ஆனா வில்லை என்னடானா ரொம்ப கூலா அந்த வாழை வச்சு ரிட்டன் உள்ள தள்ளி விட்டுட்டு பாய் பாய் சொல்ல வண்டிக்குள்ள வச்சே நம்ம டாக்டருக்கு பால் ஊத்திட்டான். வெளியே கிடந்த மஞ்ச மண்ட அந்த ரிமோட்டை எடுத்து ஆக்டிவேட் பண்ணதும் போதும் ஹீரோ ரிலீஸ் ஆயிடுறான். வில்லன் கூடவே சிரிக்கிறான். அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மமான விஷயம் இருக்கு போலயே. தலைவர் ரிலீஸ் ஆன அடுத்த நொடி வாழை எடுத்துட்டு வில்லன் அட்டாக் பண்ண போகும்போது வில்லன் கையில லாஞ்சரை வச்சிருந்தால, அது இவனை நோக்கி அடிப்பான்னு பார்த்தா பக்கத்துல ஸ்கூல் பஸ் ஒண்ணு இருக்கும். அதை நோக்கி அடிக்க தலைவனோட கவனம் அந்த பக்கம் திரும்ப சறுக்குன்னு அதுக்கு முன்னாடி போய் நின்று வாழை வச்சு தட்டுப்பான் பாருங்க. அது மிகப்பெரிய பிளாஸ்டே ஏற்படுது. ஆனா அந்த ஒட்டுமொத்த பிளாஸ்டையும் இவனோட வால் வாங்கிக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொரு குண்டை வெடிக்க வைக்க வண்டியில உட்காந்துக்கிட்டு இவனோட வண்டி மட்டும் கீழே போகுது. அது மட்டும் இல்லாம மத்தவங்க எல்லாருக்குமே உடனடியா கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்க, என்னது இந்த குட்டி பண்ண உயிரோட விட்டுட்டு போறதா, சோ சேட் அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே தான் எல்லாரும் போய் வண்டியில உட்கார்றாங்க. சர்ன்னு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதே நேரம் பக்கத்துல ஏதோ சத்தம் கேட்க தலைவன் ஒரு பைக் எடுத்துட்டு பிரிட்ஜை உடச்சிக்கிட்டு பறந்து வர்றதெல்லாம் வேற மாதிரி சம்பவம். இந்த சேசிங்க சும்மா பட்டைய கிளப்புற அளவுக்கு இருக்கும், சந்தேகமே வேண்டாம். வில்லன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஹீரோவை பின்னாடியே வர வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டீமன்ஸ் பண்ற அட்ராசிட்டில இருந்து நம்ம தலைமை எஸ்கேப் ஆறதெல்லாம் செம்ம அல்டிமேட். முக்கியமா ஒரு வேன் ஒன்று வரும்போது அதுக்குள்ள புந்து பறந்து வரதெல்லாம் தக்காளி சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. நெருப்பையும் காத்தையும் சக்தியா கொண்டவனு இருக்கிறானுங்க பாத்தீங்களா, அவனுங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு வாழை ஏற்பாடு பண்ணி அதை வச்சு அட்டாக் பண்ணா தலைவன் அசால்ட்டை பிடிச்சி அதை வச்சே தானே தற்காத்துக்கிட்டு இருக்கான். முக்கியமா பைக்ல பறந்து வந்து அந்த பைக்கை தூக்கி அந்த 2 மரமாடுங்களையும் அடிச்சு நொறுக்கிறதெல்லாம். அது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை வில்லன் எதிர்பார்க்கறான். அப்படித்தான் இன்னும் வேகமா பண்ணுப்பா, இன்னும் பயங்கர ஆக்ரோஷமாக, எனக்கு தேவையானதே அதுதான் அப்படின்னு ஹீரோவை பயங்கரமா சண்டை போறதுக்காக மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். காரணம் என்ன அப்படிங்கிறது ஸ்டில் இப்ப வரைக்குமே நமக்கு புரியல. ஆனா இந்த பக்கத்துல இருந்த நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஆளுங்க இப்ப எங்க போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பத்தி தெரியும். ஏன்னா அந்த ரத்தன கல்லுல ட்ராக்கரை செட் பண்ணிருக்கா. கூடவே நம்ம ஹீரோவோட கழுத்துலயும் ஒரு சின்ன பாம் ஒண்ணு இருக்குல்ல, அது 1 மைல் ரேடியஸை தாண்டி போயிருச்சு அப்படின்னாக்க டமால்னு வெடிச்சிரும்ல. அதுக்காக இவ அதை கையில வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம்
நம்ம ஆளுங்களை பார்க்கணுமே. அப்படித்தான் வா 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 என்ன விரட்டி வா அப்படின்னு சொல்ல நம்ம தலைவனோட கண்ணு திடீர்னு ரெட்டா மாற ஆரம்பிக்கும் பாருங்க. டேய் என்னடா நடக்குது அப்படின்னா வில்லன் தேடிட்டு இருக்கிற சாவி நீதானா அப்படின்னு இதை பாக்குற நமக்கே செம்ம ஷாக் ஆகுது இல்ல. ஒரு கட்டத்துல தலைவன் கிட்ட வந்து மவனை இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்னு பைக்கை விட்டு ஜம்ப் பண்ணி வந்து வில்லனுக்கு நேரா துப்பாக்கியை வச்சு சுடலாம்னு நினைக்கும் போது கரெக்டா அந்த 1 மைல் ரேடியஸை தாண்டினதுமே ஹீரோவோட தலை டம்மால்னு வெட்டிக்குது. நம்மால முகம் சனைச்சு போன நிலைமையில ரொம்ப மோசமா இருக்க வில்லன் அப்படியே இறங்கி வந்து ஆட உன்கிட்ட நான் இன்னும் பெருசா எதிர்பார்த்தேன்ப்பா. என்ன அப்போ நான் இன்னும் கொஞ்சம் உன்னை கஷ்டப்படுத்த போறேன் ஸ்பார்டாவின் மகனே அப்படின்னு சொல்லுவான் பாருங்களேன். சீரியஸா இப்படி ஒரு ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி இந்த பக்கம் ஹீரோயினோட ஆளுங்க 2 பேரும் எந்திரிக்க திடீர்னு நம்ம பேய் குழந்தை முன்னாடி வந்து நிக்கிறான். இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான நாள். ஏன்னா உங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தர் இன்னைக்கு உயிரோட இருக்க போறீங்க. என்னோட உடம்பு ஏற்கனவே ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு, எனக்கு அவசரமா புது உடம்பு தேவை அப்படின்னு பேசிக்கிட்டே பக்கத்துல இருந்த ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு உயிரோட இருந்தான் பாத்தீங்களா, அவனோட உருவத்தை எடுப்பான் பாருங்க. நத்திங் டு சே, சிச்சுவேஷன் என்ன செம்ம டேஞ்சரஸா மாறிக்கிட்டு இருக்கு. ஹீரோயினோட டீமுக்குள்ளேயே இப்ப ஒரு கருப்பாடு வந்துருச்சு. அதே நேரம் இந்த பக்கம் இருந்தவங்களுக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியல. என்னடா நடக்குதுங்க, இவ்வளவு பெரிய அட்டாக் நடந்துச்சு, அந்த முயலுக்கு தேவையான வாளும் கிடைச்சிருச்சு, 2 ரத்தன கல்லும் கிடைச்சிருச்சு, அப்புறம் ஏன் அந்த உலகத்தை என்ன அழிக்காம அதை வச்சுக்கிட்டு இருக்கு, போர்ட்டல் என்ன ஓபன் பண்ணாததுக்கான காரணம் என்ன அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் குழப்பத்துல இருக்கும்போது அதை நம்ம நேர்ல பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து இங்க இருந்து சில மைல் தூரத்தில் தான் அந்த ரத்தன கல்லு இருக்கு, அதுவும் ஒரே இடத்துல இருக்கு. சோல்ஜர்ஸ் அடுத்த 60 நொடிகளை நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்ல இவங்க ஒரு பக்கம் தயாராகிட்டு இருக்காங்க. நேரடியா நம்ம மஞ்ச மண்டை கிட்ட வந்து நான் அப்பவே உன் மேல சந்தேகப்பட்டேன், வெள்ள மேல் கூட நீ நேருக்கு நேரம் அதுவும் தனியா நின்று சண்டை போடுற, உன்னால இப்ப சண்டை போட முடியுமா அப்படின்னு கேட்டு கை நீட்ட நிச்சயமா முடியும் மேடம், ஆனா ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னு சொல்ல பின்னாடி இருந்து ஒருத்த வந்த ஒன்னும் பிரச்சனை இல்லை மேடம், இவனை நான் பாத்துக்கிறேன், இவனை பத்திரமா அனுப்பி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்ல யாராதுன்னு பார்த்தா அது நம்ம பேய் குழந்தைங்க. ரைட்ரா இவளும் சரின்னு சொல்லிட்டு போக இந்த பைப்ல உருமாறி காட்ட மஞ்ச மண்டைக்கு பெத்த ஷாக்கு. இவங்க ஒரு பக்கம் ஆக்ஷனுக்கு தயாராகிட்டு இருக்கும்போது இந்த கூட்டத்துல ஒரு காதல் ஜோடி இருக்கே. அட இது கூட பரவாயில்லைங்க, இந்த பக்கம் ஏர்போர்ட்டை காட்டும் போது ஏகப்பட்ட பேரை கொண்டு விட்டு இவங்க எல்லாரும் பிளைட்ல ஏற நம்ம தலைவனை துண்டு மாதிரி தோல்ல தூக்கி போட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் நம்மளுக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இவனுக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் வந்துட்டு இவனோட ட்வின் பிரதர் அப்படின்ட்டு. ஹீரோவுக்கு கொடுத்த மாதிரியே இன்னொரு ரத்தினுக்கெல்லாம் இவனோட பிரதருக்கும் கொடுத்து வச்சிருக்காங்க. சொல்ல போனா இது ரெண்டுமே இவனோட அம்மா கிட்ட தான் இருந்திருக்கு. அப்படின்னா நாம நினைச்ச மாதிரி இவனோட அப்பா உண்மையாலுமே அந்த ஸ்பாடா தான் போல. சின்ன வயசுல சண்டை வரல, உன்னோட ரத்தனக்கல்ல தான் பெருசா இருக்கு, என்னோட ரத்தனக்கல்ல தான் பெருசா இருக்குன்னு அந்த மாதிரி இவனுக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கு இதே தான் வேலை. அன்னைக்கு நைட்டு தூங்கும் போது ஹீரோ தன்னோட அப்பாவை பத்தின கதையை கேட்க நீ ஸ்பாடாவோட பையன் அப்படின்னு நம்ம வில்ல சொன்னதுதான் இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அது மட்டும் இல்லாம தலைவன் கண் முழிச்சு பார்க்கும்போது பிளைட்ல இருக்கா. இதுல ஒரு அட்ராசிட்டியான விஷயம் என்ன தெரியுமா, இந்த இடத்துல ஏகப்பட்ட பெரிய தலைங்க இருக்கு, ஆனா நம்ம வைஸ் பிரசிடென்ட் உட்பட வில்ல எல்லாரையும் கடத்தி வச்சிருக்காங்க. ஆட்டா பாவி எட்டடா செக்யூரிட்டி எல்லாம் சோத்து போட்ட மாதிரி கொண்டு போட்டு வச்சிருக்கான். ஹீரோ வைஸ் பிரசிடென்ட் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இரு, உன்னை நான் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விளம்பரத்துல பார்த்திருக்கேனே, நீ தானா அது சுடர்மணி ஜட்டிகள்னு போஸ்ட் கொடுத்தவன் நீ தானா அப்படின்னு கேட்க தம்பி வாய வச்சுட்டு சும்மா இருக்க, இவர் தான் நம்ம வைஸ் பிரசிடென்ட். அந்த டைம்ல அந்த ட்வின் கடாமடுங்க வந்து என்னங்கடா இங்க வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க இவ்வளவு நேரம் வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கான காரணம் இந்த டான்டே தான், ஏன்னா எங்க தலைவர் உங்ககிட்ட ஒரு சீடியை கொடுக்க சொல்லிட்டு போயிருக்காரு, இரு நாங்க போட்டு வர்றோம் அப்படின்னு கிட்ட போய் அது போட தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்குதுங்க. அந்த கேப்ல வைஸ் பிரசிடென்ட் ஹீரோ கிட்ட இங்க பார் அந்த வெள்ள முயல ஒன்ன வச்சுதான் ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்கான், சொல்ல போனா அவனுக்கு தேவையானது முக்கியமானது ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு, அதனால அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை கொல்லுவான் அப்படின்னு எனக்கு தோணல அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா வீடியோ பிளே ஆக ஆரம்பிக்குதுங்க. உங்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த பிளைட்ல இது வரைக்கும் நீங்க உயிரோட இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் சன் ஆஃப் ஸ்பார்டா தான். அவன் நினைச்சா மட்டும்தான் தன்னோட டெவில் ட்ரிகரை ஆக்டிவேட் பண்ணி உங்களோட உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே தருணம் இந்த பக்கம் நம்பாளுங்க எல்லாரும் பக்காவா ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இவங்க என்னதான் துப்பாக்கியோட பக்கா சேஃபா வந்திருந்தாலும் இந்த இடத்த பார்க்கும்போது கண்டிப்பா சந்தேகப்படும்படியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரத்தனக்கல் எங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்ல. இவங்க வாலண்டியரா வந்து டிராப்ல சிக்கி இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ள டக்கு டக்கு டக்குன்னு இந்த இடம் ஒட்டு மொத்தமா சீல் ஆகுது. நினைச்ச மாதிரி இது ஒரு பக்கா டிராப். அது மட்டும் இல்லாம இங்க இருந்து வெளி உலகத்துக்கு கான்டாக்ட் பண்ண முடியல. என்னம்மா கண்ணுங்களா, கடவுள் அமைத்து வைத்த மேடை கல்யாண மாலைன்னு சொல்லுவாங்க, ஆனா இது உங்களுக்கான மரண
மேடை உங்களுக்காக நானே அமைச்சு கொடுத்திருக்கேன். இங்க இருக்கக்கூடிய எனது அன்பு செல்வங்களே, அன்பு மக்களே, உள்ள வந்திருக்கிறவங்க சாக போற விருந்தாளிகள். அவங்களுக்கு நீங்க நட்பு பாராட்டக்கூடாது. ஒருவேளை யாராவது அவங்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா மரணம் நிச்சயம், சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வில்லன் கட் பண்ண இவங்க ஒரு பக்கம் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி ஒரு சத்தம். இவங்க திரும்பி பார்க்கும்போது ஒருத்தியோட நெஞ்சில குத்தி தூக்கி சொருகி இருப்பாங்க பாருங்க. மரண பங்கம். இங்க கண்டமேனிக்கு சுட ஆரம்பிக்க திடீர்னு மேல இருந்து வந்த ஒரு மிருகம் பக்காவா துப்பாக்கிகளை பிடுங்கி இவங்க ஆளுங்களுக்கு கவர் கொடுக்குது. அப்புறம் பக்கம்ல இவங்க ஆளுங்க செத்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டே இருக்கா. கைய வெட்டுறது, காலை வெட்டுறது, தலைய வெட்டுறதுன்னு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சம்பவம். இதுல அந்த காதல் ஜோடியில அந்த பயவுல அடிபட்டு கிடக்க அவ கிட்ட போய் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவ கண்ணு முன்னாடி அவன் இறந்து போறாங்க. இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஒண்ணு அந்த அட்டாக் பண்ண போது நம்ம ஹீரோயின் தான் குறுக்க புந்து பயங்கரமா தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கா. இருந்தாலுமே இவளோட துப்பாக்கி தட்டி விட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சி தூக்கி சுருகி சவுத்துல நிக்க வச்சிருக்க. அந்த டைம் பார்த்து அழுதுகிட்டு இருந்தவ ரிட்டன் அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறதுக்குள்ள உடனேக்கு பின்னாடி வந்து வேற ஒரு மான்ஸ்டர் அவளை கொல்லுது. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயின் கண்ணு முன்னாடி அவளோட ஒட்டுமொத்த ஸ்குவாடும் செத்து போச்சு. இவளும் சாக போற நேரத்துல கையில இருக்கிற பிரேஸ்லெட் ஆக்டிவேட் பண்ணி டக்குன்னு துப்பாக்கியை தன்னோட கைக்கு கொண்டு வந்து டப்பு 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 டப்புன்னு சுட்டு அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற லிப்ட ஓபன் பண்ணி உள்ள பூந்து எஸ்கேப் ஆக கதவை மூடுறதுக்குள்ள வேற ஒரு பீஸ்ட் வந்துகிட்டு இருக்குது. லிப்ட் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள நான் ஸ்டாப்பா சுட்டுறான். ஆனா அதுக்கு பெருசா எந்த விதமான டேமேஜும் ஆகல. ஆனா இவதாங்க பயங்கர மன உளைச்சல் காலாயிருக்கா. காரணம் ரொம்ப சிம்பிள். ஏன்னா இவளாலதான் அவங்க எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. அப்படின்னு அவங்க செத்து போனதுக்கான காரணமும் இவதானே. இந்த மரணத்தை இவளால ஏத்துக்கவே முடியல. இருந்தாலும் லிப்ட் அப்படியே மேல வர அப்படியே யாருக்கும் தெரியாம மெல்ல வந்துகிட்டு இருக்கும்போது கீழே இருக்கிற லேசர்ல ஆக்டிவேட் பண்ணதும் ஏதோ ஒரு புகை வந்து இவள் அடிக்குது. இவ டொக்கு 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 டொக்குன்னு இரும்பிக்கிட்டு போயிட்டு இருக்க. அதே நேரம் இந்த பக்கம் பிளைட்ல பார்க்கும்போது வில்ல, ஆமா டான்டே, எனக்கு உன்னோட பிறப்பின் ரகசியம் தெரியும். அதனாலதான் இப்பவும் சொல்றேன், நீ தான் ஸ்பார்டாவின் மகன். உன்னோட அப்பா எங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கொடூரத்தை கொடுத்தாருன்னு தெரியுமா? அவர் பண்ண துரோகத்தால எங்க உலகம் எவ்வளவு சின்னப்பட்டுச்சு, எவ்வளவு வேதனைப்பட்டுச்சு, நாங்க எல்லாரும் எவ்வளவு வருத்தப்பட்டோன்னு தெரியுமா? அந்த வலியை கொடுக்கறதுக்கு இந்த உலகத்துல இப்போதைக்கு யாராலையும் முடியாது. ஆனா இந்த உலகத்துக்கு நான் திருப்பி கொடுக்க தேவையில்லை. கேவலம் மனுஷ பிறவங்களுக்காக சொந்த இனத்தையே எதிர்த்து நின்னவர் தானே உங்க அப்பா. அவரோட ரத்தம் தானே உன் உடம்புலயும் ஓடிக்கிட்டு இருக்கே. உன்னோட உடம்புலயும் டீமன் பிளட் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற, எங்கால கையில ஒரு ரிமோட் ஒண்ணு இருக்கு. அதை வெடிக்க வச்சுட்டா போதும், இந்த பிளைட் வெடிச்சு இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் கீழே விழுந்து மண்டையை போட்டுருவாங்க. ஆனா அதுக்குள்ள நீ உன்னோட டெவில் ட்ரிகரை ஆக்டிவேட் பண்ணி முடிஞ்ச இந்த மக்களை காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு காலை கட் பண்ண. ஏப்பா, ஸ்பார்டா அப்படிங்கிறது உலக மகா உருட்டு, அதை என்ன நம்ப சொல்றீங்களா அப்படின்னு இவங்க 2 பேரும் சேர்ந்து கலாச்சிக்கிட்டு இருந்தா. இல்ல, ஸ்பார்டா அப்படிங்கிறது உண்மைதான். 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா பண்ண ஒரு துரோகத்தால எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எங்க அப்பா வேற 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு உருட்டு ஒண்ணு உருட்டுறானே. அப்படி பார்த்தா நானும் வயசானவனா தானே இருக்கணும். 2 லட்சம் வருஷம்லாம் யாராவது உயிரோட இருப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது இருக்க முடியும். ஏன்னா அண்டர் வேர்ல்டுக்கும் நம்ம உலகத்துக்கும் அந்த டைமிங் டிஃபரன்ஸுங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப வேற மாதிரி இருக்கும். சரி, இப்ப சொல்லுட்டான்டே, நம்ம என்ன இங்கேயே சாக போறோமா, இல்ல நீ எங்களை காப்பாத்த போறியா அப்படின்னு வைஸ் பிரசிடென்ட் கேட்க, கண்டிப்பா நம்ம எல்லாரும் இங்க சாக போறதில்ல. அதே மாதிரி இந்த டெவில் ட்ரிகர்னா என்ன அப்படிங்கறத பத்தி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, ஆமா ஆமா உனக்கு தெரியாது. ஏன்னா உன்னோட அம்மாவும் உன்னோட தம்பியும் சாகிறத பயந்து போய் கபோர்டுக்குள்ள நின்று பாத்துக்கிட்டு இருந்தவன் தானே நீ அப்படின்னு சொன்னதும் போதும் நம்ம தலைமை செம்ம வெறியாகி அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள மூஞ்சில இருக்கிற ஒட்டுமொத்த காயமும் ஹீல் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாம கையா கட்டி இருந்ததெல்லாம் பிச்சு எரிஞ்சு போட்டு தலைவன் ஆக்ஷனுக்கு தயாரா இருக்கான். அதே நேரம் கீழே இருந்த ஹீரோயினுக்கு இனிமே ஆகுது. என்னடான்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு புகை நடிச்சது இல்ல, அது ஏதோ பாய்சன் கேஸ் போல இவ கண்ணு முன்னாடி டீமன்ஸ் வர மாதிரி எல்லாம் தெரியுது. ஆனா அந்த இடத்துல எதுவுமே இல்ல, யாருமே இல்ல. பயந்து போய் குடுகுடுன்னு மேல ஓடுனா செத்து போன சோல்ஜர்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் இவளுக்கு முன்னாடி வந்து, லெப்டினன்ட் உங்களாலதான் நான் செத்து போனேன், எங்க எல்லாரோட சாவுக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்ல, இவ பயந்து போய் அங்கிருந்து ஒரு ரூமுக்குள்ள ஓடி வந்தா அந்த இடத்துல இவளோட அப்பா இருக்காப்ல. இவளோட அப்பாவும் ஒரு டீமனா மாற திருது பண்ணி இவ இருந்த இடம் புட்டுக்கிட்டு போத்துன்னு கீழே விழுக. என்னடான்னு பாத்தீங்கன்னா உண்மையாலுமே கீழே விழுந்திருக்கா. கண் முழிச்சு பார்க்கும்போது ரக்க வச்ச டீமன் முன்னாடி இருக்க. இல்ல நீயும் ஒரு போலி தான் நினைக்கும் போது அது திருது பண்ணி அட்டாக் பண்ண. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஐயோ இது உண்மை அப்படின்ட்டு. இப்போதைக்கு இவ வேற தெளிவா இல்ல. அதனால 2 சுடு சுட்டு டைவர்ட் பண்ணி விட்டு அந்த பக்கம் குடுகுடுன்னு ஓடி வந்து ஏதோ ஒரு கதவெல்லாம் திறக்க பாக்குறா. பட் எதுவுமே திறக்கல. ஒரு கட்டத்துல கதவை திறக்க இவளை பார்த்ததுமே, நீயா, உங்களால நாங்க தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்க விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எங்கல்ல இப்ப யாருமே உயிரோட இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன், தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப கெஞ்சி கேட்க, இந்த மனுஷனை கொஞ்சம் மனசு இறங்கி உள்ள விட்டு பக்கத்துல இந்த கபோர்ட்ல ஒளிச்சு வச்சிடறாப்ல. அந்த டைம்ல டீமன் வந்து கதவை திறக்க இங்க யாராவது வந்தாங்களான்னு கேட்க இவங்க இல்லைன்னு சொல்ல, அது
உள்ள வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த டைம்ல தான் தெரியுது இவளுக்கு உதவி செஞ்சதே ஒரு டீமன் தான் அப்படின்னு. டீமன் உள்ள வந்து சுத்தி முத்தியும் பார்த்துட்டு டேபிள் கடையில யாராவது இருக்காங்களா அப்படின்னு ஓங்கி ஒரு அடி அடிக்க, நல்ல வேலை அவன் அந்த இடத்துல இல்ல. அது மட்டும் இல்லாம அவன் அடிச்ச அடியில இவங்க எல்லாருக்குமே கலங்கி போயிருது. அதே நேரம் ஃபிளைட்ல இருந்தா நம்ம ஹீரோவை பார்க்கணுமே, தூக்கி போட்டு புரட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளால ஜாலியா அடி வாங்கிட்டு இருக்கான். சொல்ல போனா திருப்பி அடிக்க முடியல, ரொம்ப மோசமா குத்து வாங்கிட்டு இருக்கான். இப்போ இவங்க போட்டு ஹீரோவை இந்த அடி அடிக்கிறதுக்கான காரணமே அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டெவில் ட்ரிகர் அப்படிங்கறது ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்ட்டு தான். ஒரு கட்டத்துல இவனை போட்டு அடின்னு அடிச்சு செம்மையா பொழந்து எடுத்துறாங்க. ஒரு கட்டத்துல நெஞ்சில தூக்கி சொருகிருவானா பாத்துக்கோங்களேன் வாழை. இவன் அப்படியே மோசமான நிலைமையில கிடக்கும்போது பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணை பார்க்கும்போது இவனுக்கு இவன் அம்மாவோட ஞாபகம் வருது. தன்னோட அப்பாவை பத்தி சொல்லுங்கன்னு கேட்கும்போது இவங்க அம்மா சொன்ன ஒரே வார்த்தை அவர் ஒரு மா வீரன் அப்படிங்கிறது தான். இத நினைச்சு பார்த்தா ஹீரோ திட்டுன்னு இவனோட உடம்பு ஆக்டிவேட் ஆகும் பாருங்க. கை வேற லெவலா இருக்குது. வந்தவன் அடி ஓம கொத்தா வாங்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி வில்லன் சொன்ன அந்த டெவில் ட்ரிகர் அப்படிங்கிறது இதுதாங்க. நீங்க சொன்னது உண்மைதான். நான் ஸ்பார்டாவோட புள்ளையதான், சந்தேகமே இல்லைன்னு சொல்லும் போது அந்த சிவப்பு கலர் டீமன் என்ன ஆனாலும் சரி தக்காளி நீ உன்னை கொல்லாம வர மாட்டேன் கத்தி எடுத்துட்டு கிட்ட வரும்போது நம்மால அந்த அரக்க கையை வச்சுக்கிட்டு ஒரே விட்டு கையை தனியா போயிருது. வாழை இவன் கிட்ட வந்துருது. சரி உன்னோட வாழை வச்சு உனக்கு மரணத்தை கொடுத்தா நீ எப்படி ஃபீல் பண்ணுவ அப்படின்னு ஒரு எத்துவான் பாருங்க. அவ்வளவுதாங்க, அவ்வளவு பெரிய டீமன் அந்த ஸ்பாட்லயே மண்டைய போட்டுருது. அதே நேரம் இந்த பக்கம் சந்துக்குள்ள இருந்து வெளியே வந்த ஹீரோயினே இந்த டீமனை பார்த்தது இவங்க பக்கம் துப்பாக்கி நீட்ட, நீ என்ன பைத்தியமா, உனக்கு உதவி செஞ்சது நானே இப்ப என்ன பார்த்தே துப்பாக்கி நீட்டுறேன்னு கேட்டுக்கும் போது நீ ஒரு டீமன் அப்படின்னு ஹீரோயின் பதில் சொல்ல, அதுக்கு டீமனோட பொண்டாட்டி ஆமா எல்லா மனுஷங்களும் ஒண்ணுதானே, எல்லா டீமனும் கெட்டவங்க நினைக்கிறவங்க தானே, நீங்க உதவி செஞ்சவங்களை கொல்றது ஒண்ணும் மனுஷங்களுக்கு புதுசு இல்லையே அப்படி இவ பதிலுக்கு கவுண்டரை போட்டு விட, சரி நீங்க எல்லாம் எதுக்காக இங்க இருக்கீங்க, அதுவும் அவன் சொல்றதுக்காக எதுக்கு தலையாடிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது எது எங்களை பார்த்தா அவங்கள ஒருத்த மாதிரியா தெரியுது, ஒருவேளை நான் மட்டும் அவங்கள ஒருத்தனா இருந்திருந்தேன் அப்படின்னாக்கா கண்டிப்பா உன்னை உள்ளேயும் விட்டுருக்க மாட்டேன், உன்னோட உயிரையும் காப்பாத்திருக்க மாட்டேன், இங்க ஏன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு கேட்கறல்ல, ஒருவேளை நாங்க மட்டும் சகஜமா வெளியே வந்தா பூமி வாசிகள் எங்களை ஏத்துப்பீங்க, நாங்க இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணமே எங்களோட உலகத்துக்கு போறதுக்கு தான், அதோட பேரு மக்காய், உங்க மொழியில சொல்லணும்னா அண்டர் வேர்ல்டு. ஸ்பார்டா பண்ண மிகப்பெரிய கலவரத்துக்கு அப்புறம் அந்த சூழ்நிலையே ஒட்டு மொத்தமா மாறி போச்சு. சொல்ல போனா சுவாசிக்கிற காத்து கூட அங்க விஷமா தான் இருந்துச்சு. அது நரகம்னு சொல்லக்கூடாது, அதை விட மோசமான ஒண்ணு. எங்கேயாச்சும் பரவாயில்ல பதுங்கிறதுக்கு ஒரு இடம் ஒண்ணு இருக்கு, ஆனா அந்த இடத்துல நாங்க தினம் உசுருக்காக போராடிக்கிட்டு இருந்தோம். அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் தான் அந்த வெள்ள முயல் கையில ஒரு போர்ட்டலோட வந்தா, ஒரு சொல்யூஷனோட வந்தா, நீங்க இங்க இருக்க வேண்டாம் இந்த உலகத்துக்கு போங்க கண்டிப்பா உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்லிதான் அவன் ஓபன் பண்ண போர்ட்டல் மூலியமா தான் நாங்க இந்த இடத்துக்குள்ள வந்தோம். எங்களுக்கு தேவை நிம்மதியான ஒரு வாழ்க்கை, அமைதியான ஒரு வாழ்க்கை, அவ்வளவுதான். இன்னும் எவ்வளவு நாளைக்கு நாங்க இந்த இடத்துல உயிரோட இருப்போம்னு எங்களுக்கு தெரியாது, ஒழுங்கா நீ இங்க இருந்து வெளியே போயிரு, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் துப்பாக்கியை இறக்கி எல்லா டீமன்ஸுமே ஒண்ணுதான் இவ்வளவு நாள் வரைக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்போ உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன், இந்த இடத்தை சுத்தி இந்நேரம் எங்களோட ஆளுங்க வந்திருப்பாங்க, ஒருவேளை நான் மட்டும் இந்த இடத்துல இருந்து உயிரோட வெளியே போனா அப்படின்னா உங்களையும் உங்களோட மக்களையும் உங்களோட குடும்பத்தையும் கண்டிப்பா நான் பாதுகாப்பா வெளியே கூட்டிகிட்டு போவேன், இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கு அப்படின்னு சொன்னதும் இவ்வளவு நேரம் துப்பாக்கியை நீட்டிட்டு இருந்தவன் என்னடா திடீர்னு உதவி செய்யறேன்னு சொல்றாளே அப்படின்னு இவங்களுக்கே ஒரு மாதிரி ஷாக்கா தான் இருக்குது. அட இது விட்டு தள்ளுங்க, மேல சிச்சுவேஷன் ரொம்ப மோசமானல போயிட்டு இருக்கு. பக்கத்துல இருந்த ப்ளூ டீமன், டேய் நீ என்னோட சகோதரனைய கொன்னுட்டியா, இன்னைக்கு நீங்க யாரும் உயிரோட இருக்க கூடாதுடா அப்படின்னு பொசுக்குன்னு அந்த பாம்பை வெடிக்க வைக்க இவங்க எல்லாரும் அந்த இடத்துல கீழே விழுந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவையும் சேர்த்துதான் சொல்றேன், அவனும் தான் கீழே விழுந்துகிட்டு இருக்கான். ஆக மொத்தத்துல மிகப்பெரிய ஆப்ப தூக்கி சொல்லி விட்டாங்க. இப்போதைக்கு இவங்க எல்லாரையும் காப்பாற்ற வேண்டியது நம்ம ஹீரோவோட பொறுப்பு. அது மட்டும் இல்லாம அந்த ப்ளூ கலர் டீமன் இருக்குது பாத்தீங்களா, தக்காளி என் தம்பிக்கு துணையா அவங்களை அனுப்பி வைக்காம விட மாட்டான்டா அப்படின்னு கொலவெறியோட இவங்களோட சேர்ந்துதான் குதிச்சுக்கிட்டு இருக்குது. இவங்க ஒரு பக்கம் அந்த இடத்துல இருந்து விழுந்துகிட்டு இருக்காங்களா, அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோயின் பம்பி ஒவ்வொரு இடமா வந்துகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம என்ன கொஞ்ச நேரத்துக்குள்ள நீங்க ஒட்டுமொத்தமா மனசோடைய போறீங்க, ஏன்னா அப்படி ஒரு கொடூர சம்பவம் நடக்க போகுது. இவன் லிப்டுக்குள்ள போகலாம்னு பார்த்தா அந்த இடத்துக்குள்ள அந்த செடி பைபிள வந்து நிக்க, ஆத்தாடி ஆத்தா இந்த சத்தம் வேற அந்த பக்கம் இருந்த ரக்க வச்ச பைபிளையும் கேட்டுருச்சு. கரெக்டா செடி பைபிள கதவை உடச்சிக்கிட்டு வெளியே வரும்போது வெளியே நிக்கிறது அந்த ரக்க வச்ச பைபிள. நல்ல வேலை ஹீரோயின் இந்த இடத்துல இல்ல, எங்கடா போனான்னு பார்த்தா இந்த பக்கம் சந்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் பில்டிங்க்கு வெளியே பார்க்கணுமே ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் வந்து நிக்கிறாங்க. அப்படியே அண்டர் கிரவுண்ட காட்டும் போது இந்த ரெக்க வச்ச பைபிள நடந்து போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஏகப்பட்ட கைதிகள் இருக்காங்க. அதாவது டீமன்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல கைதிகளா இருக்காங்க. இந்த பைபிள நேரம் ஒரு இடத்துக்குள்ள போறான், அங்க இருக்கிற சோல்ஜர்ஸை கூப்பிடுறான், அதாவது டீமன் சோல்ஜர்ஸை கூப்பிடுறான், நேரடியா அட்டாக்கிங்காக போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் ஒரு வழியா அந்த சந்துக்குள்ள இருந்து வெளியே வந்தா, யப்பா சாமி முடியலடா அப்படின்னு எந்திரிச்சு முன்னாடி வரும்போது இது பாக்குறதுக்கு ஏதோ லேப் மாதிரி இருக்குது. முன்னாடி போகும்போதே இவளுக்கு ஏதோ தலைவலிக்குது. இதுக்கு முன்னாடி புகை அடிச்சது இல்ல, ஒருவேளை அதோட சைடு எஃபெக்டா கூட இருக்கலாம். உள்ள அப்படியே எட்டி பார்த்தா ஏகப்பட்ட சடலங்கள் இருக்கு.
அது மட்டும் இல்லாம ஒரு டீமன் இவளோட கையை பிடிக்க இவ பதறி போய் துப்பாக்கி எடுத்து நிட்டுனா, தயவு செஞ்சு என்ன கொன்னுடு ப்ளீஸ் அப்படின்னு அது ரொம்ப கெஞ்சி கேட்க இவளுக்கே ஒரு மாதிரி ஆகி அதுக்கு விடுதலை கொடுக்குறா. அதாவது சுட்டு கொன்னு விடுதலை கொடுக்குறான்னு சொல்றான் வழியில இருந்து. சரி இப்ப சுட்டுப்பட்டாலே சத்தம் கேட்டு ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது திருப்பி யாரோ கதவை திறந்துகிட்டு வர, ஆனா நம்ம பேய் குழந்தை எப்படி பார்த்தாலும் எனிமிதான் சந்தேகம் இல்ல. இது ஒரு பக்கம்னா இந்த பக்கம் இவங்க எல்லாரும் விழுந்துகிட்டு இருந்தாங்கல்ல, தம்பி எப்படியாவது எங்க உசுரா காப்பாத்துங்க, என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த குள்ள பார்த்து பதறிக்கிட்டு இருக்க. சரி கிரியா நான் ஏதாவது பண்றேன்னு சைட்ல பார்க்கும்போது பேராஷூட் இருக்குமா, சும்மா சருக்கு புருக்குன்னு அங்க உடஞ்ச பீஸ் எல்லாம் கால் வச்சு போயிட்டு இருப்பான் பாருங்களா. அட்டா தலைவனோட அட்ராசிட்டி ஓவரா இருக்குது. மொத்தமா இருக்கிறதே 3 பேராஷூட் தான். டக்கு டக்குன்னு போறான், ஒரு பொண்ணை பிக்கப் பண்றான், பேராஷூட்ல பறக்க விடுறான், ரெண்டாவது பீஸை பிடிக்கிறான், பேராஷூட் ஓபன் பண்றான், ஆளை பறக்க விட்டுறான். கடைசியா இன்னொரு பீஸ் மேல அந்த உடஞ்ச ஒரு நெருப்பு மாதிரி ஒண்ணு வந்துகிட்டு இருக்கும் போது குறுக்க புந்து அந்த பயவிலையை பிடிச்சி அந்த பக்கமும் இந்த பக்கமும் தூக்கி கிளசிக்கிட்டு இருப்பான் பாருங்களா. அவன் தான் பாவம் ஐயோ காப்பாத்துக்கன்னு பதறிக்கிட்டு இருக்கேன். அந்த டைம்ல திருப்பி ஹீரோக்கு என்னமோ ஆகுது, ஒருவேளை அந்த டெவில் ட்ரிகர் ஆக்டிவேட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதே நேரம் இந்த பக்கம் இருந்த ஹீரோயினை இவங்கிட்ட இருந்து துப்பாக்கியை வாங்கி முன்னாடி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆயுதங்கள்லாம் இருந்துச்சுல அது எல்லாத்தையும் சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் நமக்கே ஒரு விஷயம் தெரியுது, இவளோட பெத்தவங்களையும் ஒரு டீமன் தான் வந்து கொடூரமா கொன்னுட்டு போயிருக்குது. அந்த ஒரு வெறிய இந்த இடத்துல காட்டிக்கிட்டு இருக்க. பின்னாடி இருந்த பயபல எதுவுமே வாயை திறக்கல. ஏதாவது பேசினா இவன் வாயிலையும் சுட்டு போட்டானுவீங்களே வம்பா போயிரும் இல்லையா. அடுத்து என்ன, இவங்களோட மெயின் மிஷன் ரத்தன கல்லு தானே. அதை எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய எல்லா டீமன்ஸுமே கெட்டவங்களோ இல்ல மோசமானவங்களோ கிடையாது. நிறைய அப்பாவி டீமன்ஸும் இருக்கு, அவங்க ஒன்னும் ஃபைட்டர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்தாலும் அவங்களும் டீமன்ஸ் தானே, அவங்கள கொல்றது நம்மளோட கடமை இல்லையா அப்படின்னு அந்த பேய் குழந்தை கேட்க, இல்ல கிடையாது, இந்த இடத்துல எனக்கு உதவி செஞ்சு என்னோட உயிரை காப்பாத்தினதே ஒரு டீமன் தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். எங்க அப்பாவிகளா இருக்கக்கூடிய எல்லா டீமன்ஸையும் நிச்சயமா நான் காப்பாத்துவேன். என்ன மேடம் குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க எல்லாரும் டீமன்ஸ், நம்ம டீமன் ஹண்டர்ஸ், மக்காயில இருந்து வெளிவரக்கூடிய யாருமே நல்லவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னதும், மக்காயா அப்படின்னு சந்தேகப்பட்டு குடுக்குடுன்னு ஓடி போய் ரிட்டர்ன் ஃபயர் பண்ணுவா பாருங்க. இதோட ஷோல்டர் டம்மால்னு விட்டுச்சு சதறது. ஏன்னா மக்காய் அப்படிங்கிற வார்த்தை இவ்வளவு தவிர இவளோட சோல்ஜர்ல யாருக்குமே தெரியாது. அதையும் மீறி இவன் சோல்ஜருக்குள்ளேயே ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்குதுன்னா கண்டிப்பா வந்தான துரோகியா இருக்கணும். அப்புறம் என்ன கலவரம் ஆரம்பிக்க அந்த பைப்ல தூக்கி வெளியே அடிச்சதுல இவ படிக்கட்டுக்கிட்ட வந்து விழுகிறா. கீழே இருக்கிற செடி டீமன் இவளை பார்த்துட்டு வேக வேகமா வேலை வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம பேய் குழந்தை தூக்கி அடிச்சு கொல்ல போற நேரத்துல போடுவா பாருங்க ஒரு ஸ்கெட்ச். வேண்டாம் தயவு செஞ்சு நிறுத்து, நம்ம எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், எனக்கு என்னோட உயிர் தான் முக்கியம், உன்னால யாரு மாதிரி வேணும்னாலும் உருமாற முடியும்ல, நீ என்ன மாதிரி உருமாறிக்கோ, உன்னால சுலபமா எங்களோட டாட்காம்குள்ள நுழைய முடியும், நான் என்னோட பாஸ்வேர்டு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தரேன், என்ன சொல்ற அப்படின்னு கேட்க இந்த விஷயம் அவனுக்கு கொஞ்சம் நல்லதா படுது. இவ்வளவு மாதிரி உருமாறி நிக்க அந்த டைம்ல அந்த செடி டீமன் வந்து அட்டாக் பண்ணு பாருங்க. கரெக்டா இவளன்னு நினைச்சு அந்த பயவலிய போட்டு தள்ள கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லி வாய மூறத்துக்குள்ள அந்த பயவுல மண்டைய போட்டுறான். அவன் மறுபடியும் அந்த ப்ளூ கலர் உருவத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் தான் தெரியுது என்னது இவ டீமனா. அப்ப அவன் எங்கன்னு கேட்க பின்னாடி இருந்து வந்த ஹீரோயின் சும்மா நான் ஸ்டாப்பா சுட்டு தள்ளிக்கிட்டு இருப்பா பாருங்களேன். சீரியஸா செம்ம. அதுவும் டீமன்ஸை கொல்லக்கூடிய அந்த புல்லட்ல நான் ஸ்டாப்பா ஏகப்பட்ட தோட்டாவை உடம்புக்குள்ள இறக்க ஆளு டம்மால்னு வெடிச்சு அந்த ஸ்பாட்லயே செத்து போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்குலாம் டங்கு வர அந்து போச்சு. எப்படி இருந்தாலும் நம்ம ஹீரோயின் செம்மையா ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்க அப்படிங்கிற விஷயத்த ஒத்துக்கிட்டே ஆகணும். இந்த சீன் அட்டகாசமா இருந்துச்சுன்னா அந்த பக்கம் அல்டிமேட்டான ஒரு சீன் வெயிட்டிங்லயே இருக்கு. நம்ம ஹீரோ கீழே விழுந்துகிட்டு இருந்தால இவனுக்கு கூட ஏதோ டெவில் ட்ரிகர் ஆகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னே. அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள இந்த பயவுல டிரான்ஸ்ஃபார்ம் ஆவான் பாருங்க. அச்சசலாம் அவன் அப்பா மாதிரியும் முழு டீமனா மாறி நிக்கிறாங்க வித் ரக்கையோட. என்ன தம்பி ரக்கையெல்லாம் வந்திருக்கு, ரொம்ப அட்டகாசமா இருக்கே, ஆனா இப்படி தண்டத்துக்கு வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காம கீழே விழுந்தவங்களை கொஞ்சம் காப்பாத்துங்களேன் அப்படின்னு குள்ள பார்த்து கட்ட. அதுக்கப்புறம் தான் தலைவன் சருக்குன்னு கீழே போறான். முதல்ல போய் ஒருத்தன் பிடிக்க இவன் உருவத்தை பார்த்து கத்து நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன், ஒருவேளை உன்னால முடியாது அப்படின்னா இப்படி கீழே விட்டுருவா அப்படின்னு கேட்க அதன் பிறகுதான் அந்த பைப்ல கொஞ்சம் அமைதியாகிறான். பின்னாடியே வைஸ் பிரசிடென்ட் சில நேரங்கள்ல டெவில் கூட கடவுள் செய்யக்கூடிய வேலைகளை செய்வான், கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்ல நம்ம தலைவன் அங்க இருக்கிற எல்லாரையும் பிடிச்சிட்டான். கிட்டத்தட்ட நம்ம குள்ளவாத்து மட்டும்தான் மிஸ்ஸிங். ஆல்மோஸ்ட் இவங்க பூமிக்கு பக்கமாவும் வந்துட்டாங்க. குள்ளவாத்து ஐயோ தம்பி காப்பாத்துக்க முன்னாடி பெரிய பில்டிங் இருக்குது, விட்டா செத்துவேன் அப்படின்னு இவன் கண்ணை மூடிக்க கண்ணை திறந்து பார்க்கும்போது தலைவன் காலில் பிடிச்சி கொத்திக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்படியோ ஒரு வழியா எல்லாம் சாஃப்டா சேஃபா போயிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது குறுக்க போது அந்த ப்ளூ டீமன் தூக்கிட்டு போயிருது. அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோயின் ஊசி எல்லாம் போட்டுக்கிட்டு பாடியை கொஞ்சம் தெம்பாக்கிட்டு இந்த பக்கம் வரும்போது பக்கத்துல ஏதோ ஒரு வெளிச்சம் ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல ஏதோ டீமன் இருக்குது போலன்னு நினைச்சு சரக்குன்னு உள்ள போனா இது ஒண்ணு டீமன் இல்ல, கண்ட்ரோலிங் ரூம். இவ போய் அப்படியே மானிட்டரை பார்க்கும்போது அந்த இடத்துல ஏகப்பட்ட அப்பாவி டீமன்ஸ் கட்டி வச்சிருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயினுக்கு மனசே கேட்கல. அது மட்டும் இல்லாம வெளியே இவளோட ஆட்கள் நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. டக்குன்னு கதவை திறக்க இவங்க போகலாம் அப்படின்ட்டு உள்ள வரும்போதுதான் தெரியுது இதுவும் ஒரு டிராப். ஏன்னா கதவை திறக்கிற இடத்துல பாம்பை செட் பண்ணி வச்சிருக்காங்க.
உடனே ஹீரோயின் கான்டாக்ட் பண்ணி போங்க 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 பின்னாடி போங்க, இது ட்ராப் அப்படின்னு சொன்ன அடுத்த நொடி இவங்க பின்னாடி ஓடி வராங்க. அது டம்மான்னு விட்டுச்சு சதறுது. இது ஒரு பக்கம்னா இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த டீமும் சண்டை போடுவாங்க. தலைவனோட ஸ்பீடு ரெக்கையை வச்சுக்கிட்டு நம்ம நினைக்கிறத விட அசுர வேகத்துல இருக்கிறாங்க. அதுவும் தலைவன் தலைகையில வந்து பில்டிங்கை ஓங்கி அடிச்சு பில்டிங்கை இந்த பைப்ல புட்டுக்கிட்டு போறதெல்லாம் கொலை மாசு. அப்படியே கிட்ட போய் எனக்கு சொந்தமான பொருள் எங்க, அந்த ரத்தன கல் எங்கடா இருக்குதுன்னு போட்டுக்கிட்டு குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்க. சத்தியமா எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு என்ன விட்டுரு, இது அந்த வெள்ளை மயில் கிட்ட தான் இருக்கு, என்கிட்ட எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்ல. அப்படியா அப்படின்னா அவன் எங்க இருக்கிறான்னு கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு கேட்க, அதுவும் எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு என்ன விட்டுருன்னு கெஞ்சாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருக்க. அப்போதான் பக்கத்துல டமால்னு ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. இப்ப பாம்பு அடிச்சதுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சத்தம் தான் இது. இந்த பக்கம் இருந்த ஹீரோயின் உங்க எல்லாருக்கும் என்னாச்சு, நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இப்போதைக்கு எல்லாம் ஓகே தான் மேடம், உங்களோட குரலை கேட்டதே மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. அப்போ சரி, நான் சொல்லக்கூடிய தகவலை ரொம்ப நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. இந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய மக்காயன்ஸ், நான் லிeutenant மேரி டார்க்காம சேர்ந்தவ. இங்க இருக்கிற பல பேர் யாரையும் தாக்குறதுக்காக வரல அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உங்க உலகத்துல வாழ முடியல அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் நீங்க இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க. அந்த வெள்ளை மயில் தான் உங்களை பயமுறுத்தி இந்த இடத்துல அடைச்சி வச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயமும் எங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள இங்க இருக்கக்கூடிய என்னோட சோல்ஜர்ஸ் உள்ள வருவாங்க. அது உங்களை கொல்றதுக்காக இல்ல, உங்களை காப்பாத்துறதுக்காக. உங்களை பத்திரப்படுத்தி எங்களோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு கூட்டிகிட்டு போறோம். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்குறோம். எங்களை மாதிரியே நீங்களும் நிறைய காயம் பட்டிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கும் தெரியும். வலி எல்லாருக்கும் ஒண்ணுதானே, மனுஷனா இருந்தா என்ன, டீமன்ஸா இருந்தா என்ன, நீங்க பட்ட வலிக்கும் வேதனைக்கும் 10 மடங்கு நம்ம திருப்பி கொடுப்போம். அந்த வெள்ளை முயலை கொன்னு உங்க வலிக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுப்பேன் அப்படின்னு கட் பண்ண. இதை கேட்ட இவளுக்கு உதவி செஞ்ச அவங்களாலேயே நம்ப முடியல, நிஜமாலுமே இது உண்மையா அப்படின்ட்டு. சோல்ஜர்ஸ், நான் பேசினது கேட்டுச்சுல்ல, அவங்க யாருமே மோசமானவங்களும் கிடையாது, நம்மள திருப்பி தாக்கவும் மாட்டாங்க. அதனால அமைதியா உள்ள போறீங்க, அவங்கள பத்திரமா வெளியே கூட்டிட்டு வரீங்க, புரிஞ்சுதா? என்னோட திடீர் மனமாற்றத்துக்கான காரணத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா அந்த டீமன்ல ஒண்ணு எனக்கு உதவி செஞ்சது, அவங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு இவ சொல்ல, இவங்களும் அதுக்கு ஓகே சொல்ல. அதே நேரம் இந்த பக்கம் பாக்கணுமே, ஹீரோ இந்த பில்டிங்க்கு பறந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ப்ளூ டீமன் பின்னாடியே வந்து ஹீரோவை பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டு இருக்குது. இவன் எஸ்கேப் ஆகலாம்னு ட்ரை பண்றான், முடியல. ஏன் அப்படின்னா அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள இவன் மனுஷனா மாறிடுறான். ஏன்னா இவன் பாதி டீமன் பாதி மனுஷன். இருந்தாலும் தன்னோட பவரை கொஞ்சம் நெஞ்சம் பயன்படுத்தி இவனை அப்படியே திருப்பி நம்ம ஹீரோயின் இருந்தா பாத்தீங்களா ஒரு பில்டிங், அதுக்குள்ள புட்டுக்கிட்டு வந்து லேண்ட் ஆவாம பாருங்க. சரியான என்ட்ரி. ஆனா நம்ம ஹீரோவுக்கு பெருசா சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு டேமேஜும் ஆகல. ஆனா அந்த ப்ளூ டீமன் எந்திரிச்சு, நீ ஒரு சாதாரண மனுஷன் தானடா, அந்த வெள்ளை முயல் இங்க இல்ல, இன்னைக்கு நீ சாக போறது உறுதி அப்படின்னு சொல்ல. அப்படியான பக்கத்துல ஒரு குரல் கேக்குது. பக்கத்துல பார்த்தா ஹீரோயினி இவன் மண்டையில தோட்டா இறக்கி டப், அவ்வளவுதான் பயவுல செத்து போயிட்டான். அடேங்கப்பா தாய்க்குளமே, நீயா, ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்ல. டேய் உனக்கு என்னடா ஆச்சு, நீ எடா மூஞ்சி போறெல்லாம் பேந்து போய் கிடக்குற, அந்த குடுமையே அம்மா கேக்குற. ஆனா நீ சொன்ன விஷயம் உண்மை, நான் பாதி டீமன் தான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஒரு மாதிரி தான் இவன் கூட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். சரி, நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த, நீ ரத்னக்கல்ல தேடிதான் வந்தியா? அது இருக்கட்டும், இந்த முறை என்ன கொள்றதுக்கு எப்படி பிளான் பண்ண போறேன்னு கேட்க, அதெல்லாம் இப்ப விஷயம் இல்ல, நம்ம முதல்ல போய் ரத்னக்கல்ல கண்டுபிடிப்போம் வா அப்படின்னு ஹீரோவை கூட்டிக்கிட்டு இந்த இடத்துக்குள்ள போக, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவளோட டீம் எப்படி எல்லாம் செத்து போனாங்களோ அந்த மாதிரியே பொம்மையெல்லாம் அங்க இருக்கும் பாருங்க. அதை பார்த்துட்டு வெறியாகி கண்ட மெனிக்கு சுத்துக்கிட்டு இருக்கா. இவளை இரிட்டேட் பண்ணணும் அப்படின்னு தான் வில்லன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கான். அது இல்லாம இந்த இடத்துல ஏதோ ஒரு பொருள் மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த டிவைஸை எடுத்து போட்ட உடனே நம்ம வில்லன் லைனுக்கு வந்துடுறான். வணக்கம் டான்டே, ஹலோ லிeutenant, நீங்க 2 பேரும் உயிரோட இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அதே தருணம் வில்லனுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய படையவே நிறுத்தி வச்சிருக்கான், டீமன்ஸ் படை. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் அப்பாவே டீமன்ஸ் பயந்துகிட்டு இருக்கும்போது நம்ம சோல்ஜர்ஸ் உள்ள வராங்க. பயப்படாதீங்க, உங்களை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கோம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல இவங்களும் நம்பி வெளியே போயிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் எல்லாமே சேஃபா தான் இருக்கு. அதே டைம்ல இந்த பக்கம் இருந்த வைஸ் பிரசிடென்ட்டை பார்க்கணுமே, இந்த டீம் கிட்ட கான்டாக்ட் பண்ணி என்ன நடக்குதாங்க, என்ன போயிட்டு இருக்குதுன்னு கேட்கும்போது இவங்க விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி அப்பாவே டீமன்ஸ் தான் நாங்க ஹெட் குவார்டர்ஸ் மூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன விளையாடுறீங்களா, யாரை கிட்ட ஹெட் குவார்டர்ஸ்க்கு அதை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கீங்க? இல்ல சார், இவங்க எல்லாருமே அப்பாவிங்க தான், இவங்களால எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்னு சொல்லும்போது டீமன்ஸ் ஆல்வேஸ் டீமன்ஸ் அப்படின்னு ஒரு டீமனான காப்பாற்றப்பட்ட இந்த வைஸ் பிரசிடென்ட் பேசுறான். பாத்தீங்களா மனித இனம் எந்த அளவுக்கு கேவலமானதுன்னு இதை வச்சு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் இருந்த ஹீரோயின், என்னப்பா எங்களோட ட்ராப் பண்ற பிளான் உங்களுக்கே ஊத்திக்கிச்சா அப்படின்னு கேட்கும்போது ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய படையே இருக்கு, நான் ஊன்னு சொன்னா போதும் இந்த ஒட்டுமொத்த நகரத்தையும் உழுதுருவாங்க. அப்படி நடக்காம இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த டான்டே இன்னும் 30 நிமிஷத்துக்குள்ள என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்றதுக்குள்ள, டேய் இறா, எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியல. உன்கிட்ட ஸ்பாடாவோட கத்தியும் இருக்கு, அதுக்கு தேவையான அந்த ரத்தன கற்களும் இருக்கு, அது மட்டும் இல்லாம டான்டேவை உன்னால சுலபமா கொண்டு இருக்க முடியும், அதையும் மீறி இவனை கொல்லல. காரணம் என்னன்னு கேட்கும்போது ஹீரோ, ஒண்ணு இல்லப்பா நான் ஸ்பாட்டாவோட பையனா அப்படின்னு சொன்னது எது அப்படின்னு இவ மெர்சல் ஆயிடுறா. என்ன லிeutenant, உங்களை நான் புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நான் ஏன் அவனை என்ன கொல்லாம வச்சிருக்கேன், எங்க முடிஞ்சா நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லும்
சொல்லும்போது ஒரு நிமிஷம் இரு, இவன் ஸ்பாடாவோட பையன் அப்படின்னா உனக்கு இவன் எதுக்காக தேவைப்படணும்? ரொம்ப சிம்பிள். அந்த ஸ்பாடா இந்த ஷீல்டை உருவாக்கும் போது தன்னோட ரத்தத்தை வச்சு உருவாக்கி இருக்காரு. அதனாலதான் என்னதான் உன்கிட்ட கத்தி ரத்தன கற்கள் இருந்தாலுமே உனக்கு டான்டேவோட ரத்தம் தேவைப்படுது. கண்டுபிடிச்சிட்டுடா புறம்போக்கு அப்படின்னு ஹீரோயின் திட்ட, உண்மையாலுமே பாராட்டுக்கள், அசத்திட்டீங்க அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கக்கூடிய அதே தருணம் இந்த பக்கம் அந்த பேய் குழந்தை இருக்குல்ல, அந்த நாய் என்ன சாவுல உயிரோட தாங்க இருக்கான். சோல்ஜர்ஸ் உள்ள வரும்போது டக்குன்னு ஒரு மாதிரி அவங்களோட ஒருத்தரா மாறிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க மனசு உடைய போறீங்க அப்படின்னு சொன்னல, அந்த சீன் வந்துட்டோம். கீழே வந்த டீமன்ஸை ஒரு வண்டிக்குள்ள சேஃபா உட்கார வைக்க ஒரு சில டீமன்ஸை அந்த பக்கமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல வைஸ் பிரசிடென்ட், உங்க லெப்டினன்ட் போட்ட ஆர்டரை என்னால ரிவோக் பண்ண முடியும், உடனடியா அங்க இருக்கக்கூடிய எல்லா டீமன்ஸையும் கொல்லுங்க, இது என்னோட ஆர்டர் அப்படின்னு சொன்னதுமே இவங்க அப்படியே ஒரு பக்கம் நடுங்கி போய் நிக்கிறாங்க. அப்பாவே டீமன்ஸை எப்படி கொல்றதுன்னு இவங்க புரியாம நிற்கும் போது, இது என்னோட ஆர்டர், உடனடியா செயல்படுத்துங்க அப்படின்னு அவங்க சொன்னதும் போதும் சின்ன குழந்தைன கூட பார்க்காம சுட்டு கொல்லுவாங்க பாருங்க. மனுஷ ஜென்மத்தை பத்தி விவரிக்க இதை விட ஒரு கேவலமான செயல் இருக்கவே முடியாதுங்க. அவங்க எல்லாரையும் ரத்தம் தெறிக்க தெறிக்க சுட்டு கொன்னது மட்டும் இல்லாம வண்டிக்குள்ள உட்கார வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, நெருப்பை விட்டு அவ்வளவு கொடூரமா சாவடிக்கிறாங்க. இல்ல, வைஸ் பிரசிடென்ட காப்பாத்தினது ஒரு டீமன், ஆனா அந்த நன்றி கூட இல்லாம அப்பாவி டீமன்களை கொண்டு குமிக்கிறாங்க பாத்தீங்களா. இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஆனா அதை விட இன்னொரு மோசமான விஷயமும் நடக்குது. நம்ம பேய் குழந்தை இருக்கான்ல, இங்க நடந்த கொடுமைகள் எல்லாத்தையும் மானிட்டர்ல பார்த்துட்டு ஒருத்தர் விடாம எல்லாரையும் கொண்டுட்டீங்களா, இன்னைக்கு இந்த பில்டிங்ல இருந்து ஒருத்தர் கூட உயிரோட வெளியே போக கூடாதுடா அப்படின்னு இந்த பில்டிங்கை ஒட்டு மொத்தமா டெஸ்ட்ராய் பண்றதுக்காக பட்டனை அமுக்குவான் பாருங்க. டமால் டமால் டமால்னு வெடிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த அப்பாவி டீமன்ஸை கொண்டு குமிச்சு அவனுங்களும் சேர்த்துதான் செத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. அந்த பில்டிங்கும் வெடிச்சு செதறும் போது இந்த சத்தம் கேட்ட ஹீரோ சருக்குன்னு ஹீரோயினை தூக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். எப்படியோ அவளோட உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லைன்னு வைங்க. இந்த வெடி விபத்துல பேய் குழந்தை தன்னையே சேர்த்து தாங்க தியாகம் பண்ணிருக்கான். இது எல்லாத்தையும் வைஸ் பிரசிடென்ட் மேல உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்க மனசை மறுபடியும் சுக்குநூறா உடச்சி நொறுக்கும்படி மறுபடியும் ஒரு கதை சொல்லட்டுமா? சொல்றேன், கேளுங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா இவங்களுக்கு சின்ன வயசுல ஏற்பட்ட அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் பலசாலியா மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாப்ல. அதுல இருந்து ரூமை விட்டு வெளியே வராம ஒழுங்கா சாப்பிடாம ஃபேமிலி கூட தொடர்பு இல்லாம ஆராய்ச்சின்னு ஏதோ ஒரு விஷயத்த பத்தி தொடர்ச்சியா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாப்ல. சொல்ல போனா தன் பொண்ணை கூட கண்டுக்கல. இந்த மனுஷன் இப்படியே இருக்கிறதுனால இவளோட அம்மாவை ஒரு மாதிரி ஆகிட்டாப்ல. ஒரு நாள் இப்படி இருக்கும்போது இவ கதவு சந்து வழியா எட்டி பார்க்க அந்த இடத்துல ஒரு டீமனோட கை ஒண்ணு இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த மனுஷன் ஏதோ ஒரு மோசமான செயலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. தான் அம்மாவும் தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. கிட்டத்தட்ட பெத்தவங்க இருந்தும் அனாதையாக்கப்பட்டா நம்மளோட ஹீரோயின். அதே நேரம் இந்த பக்கம் அனாதையாக்கப்பட்ட ஒரு சிறுவனை காட்டுறாங்க. இவனை கொண்டு போய் ஒரு ஹோம்ல சேர்த்து விட அந்த இடத்துல இவனை போட்டு தொடர்ச்சியா டார்ச்சர் பண்ணி அடி செம்ம சாத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த அனாதை இல்லத்துக்கு தன்னை கொண்டு வந்து சேர்த்தவர்கிட்ட விஷயத்த சொல்லும் போது கூட அவரே பெருசா கண்டுக்கல. இப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துராதா? இந்த மாய முயல் குட்டி மாதிரி தன்னோட வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துராதா? மாய புத்தகத்துல வர மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலயும் அதிசயம் நடக்காதா அப்படின்னு இவன் ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. அது நரகத்துக்கான ஒரு போர்ட்டல். இவன் எப்பவுமே ஒரு புக்கை ரொம்ப ஆசையா படிச்சுக்கிட்டு இருப்பான். மாய உலகத்துக்குள்ள போன ஒரு முயலை பத்தி. இது தனக்கான வாய்ப்புன்னு நினைச்சு இவனும் அந்த மாய உலகத்துக்குள்ள போறான். இவனோட உருவமே மாறி போகுது. சொல்ல போனா இதோட அட்மாஸ்பியர் டோட்டலா வேற மாதிரி இருக்கு. சுவாசிக்க கூடிய காத்து கூட விஷமா மாறிக்கிட்டு இருக்கு. இவன் உள்ள வந்த நேரம் ஒரு டீமன் இவனை பார்த்துட்டு வரட்டுன்னு வரட்டிக்கிட்டு இருக்க. இவன் பூந்தடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். எந்த பக்கம் போனாலும் அந்த டீமன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கும்போது இவன் ஓடி வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு கை இவனை இழுத்து அவனோட உயிரை காப்பாத்துது. அப்படி காப்பாத்துறது ஒரு டீமன். அந்த குட்டி டீமன் இவனை தன்னோட இடத்துக்கு கூட்டிட்டு போக அங்க இருக்கிற எல்லாருக்குமே இவனுக்கு வித்தியாசமா தான் தெரியுது. இருந்தாலும் அங்க இருக்கிற குட்டி பாப்பா உட்பட நிறைய பேர் இவன் ஆதரவு இல்லாததை பார்த்து இவனை அரவணைக்கிறாங்க. அவங்களையே இவன் தன்னோட குடும்பமா ஏத்துக்கிறான். மனித உலகத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த உலகம் அவனுக்கு சொர்க்கம் மாதிரி தெரியுது. ஏன்னா இவனை யாரும் அடிக்கல, துன்புறுத்தல, டார்ச்சர் பண்ணல. இவன் மேல அன்பு காட்டுறாங்க, உண்மையான அன்பை காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த பக்கமா அனாதையாகப்பட்ட நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நட்பு ஒண்ணு கிடைக்குது. அதன் மூலமாவே அவர் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட இந்த ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்த குட்டி பையன் தன்னோட நண்பர்கள் கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்கும்போது தூரத்துல பச்சை கலர்ல ஏதோ ஒரு மின்னுறத கவனிக்கிறான்.
அதை எடுத்துட்டு வந்து தனக்கு தெரிஞ்சதை வச்சு ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறான். அப்படி ஒரு நாள் இவன் நண்பர்களோட சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு வினோதமான இடத்தை பாக்குறான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டீமன்ஸ் இருக்கு. அதுங்களுக்கெல்லாம் நல்ல உணவு கிடைக்குது. ஆனா இங்க இருக்கிறவங்க மோசமான நிலைமையில இருக்காங்க. இதை பார்க்கும்போது இவனுக்கு ஏதோ ஒரு வகையில தப்பா படுது. அது மட்டும் இல்லாம இவங்க சுவாசிக்கிற காத்து கூட கொஞ்சம் கொஞ்சமா விஷமா மாறிக்கிட்டு இருக்கு. இவன் இந்த இடத்துக்கு வந்த புதுசுல ஒரு குட்டி பாப்பா வந்து அன்பா காட்டினால அந்த குட்டி பாப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்குது. காரணம் சுவாசிக்கிற காத்து மோசமா விஷமா மாறிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது மேல ஏதோ சத்தம் கேக்குது. போய் எட்டி பார்த்தா அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பாவோட கையில ஏதோ ஒரு ஊசி ஒண்ணு இருக்கு. அந்த ஊசியை தன்னோட கழுத்துல போட்டுக்கிட்டதும் போதும் அந்த மனுஷனே டீமனா மாறிடுறாப்ல. அது மட்டும் இல்லாம அம்மாவையும் அடிச்சு துரத்தி விட்டுட்டு குட்டி பாப்பாவையும் அடிச்சு எட்ட தள்ளி விட்டுட்டு அவங்க அம்மாவை உயிரோட இருக்கும்போதே கட்டிச்சு தின்னுகிட்டு இருக்கிறான் மனுஷன் இல்ல டீமன். இதை பார்த்துட்டு தன்னோட அப்பாவையே கொல்றதுக்காக கத்தி எடுத்துட்டு ஓடி போன குட்டி பொண்ணு அடிச்சு நவுத்தி விட அங்க இருக்கக்கூடிய கெமிக்கல்ல கீழே விழுந்துடுதுன்னு அந்த இடமே பத்திக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க அப்பாவும் சேர்த்து பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. இவ கண்ணு முன்னாடியே தன்னோட அப்பா உயிரோட எரிஞ்சுட்டு இருக்கிறத பார்த்தா இவளுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை. ஏன்னா தன்னோட அம்மாவை கொன்னவன் தானே இவன். அதே மாதிரி இந்த பக்கம் உடம்பு சரியில்லை. அந்த குட்டி பாப்பாவும் ஒரு கட்டத்துல இறந்து போக அந்த குட்டி பையனுக்கு ரொம்பவே வருத்தம் அதிகமா போயிருது. என்னானாலும் சரி இந்த உலகத்தை சேர்ந்தவங்களை கண்டிப்பா காப்பாத்தியே ஆகணும்னு முடிவெடுக்கக்கூடிய அவன் அதுக்கான ஆராய்ச்சியில இறங்க ஆரம்பிக்கக்கூடிய அதே தருணம் இந்த பக்கம் இருந்த நம்ம ஹீரோயினை நேரடியா போய் டார்காம்ல சேர்றா. என்னானாலும் சரி டீமனை கொல்லணும்னு முடிவெடுக்கிறா. இப்படியே நாட்கள் போகுது. அவளும் பெரியவளா மாறுறா. தொடர்ச்சியா கொண்டு குமிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் இவனும் பெரியவனா மாறுறான். ஒரு டிவைஸை ஒன்ன கண்டுபிடிக்கிறான். நரகத்துல இருந்து மக்களை பூமிக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கான். தூய்மையான காத்த பார்த்தது அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த மாதிரி ஹீரோ இவங்களை இந்த இடத்துல மட்டும் பதுக்கி வைக்கல. இந்த மாதிரி நிறைய மக்களை பூமிக்கு கூட்டிக்கிட்டு வந்து அவங்கள பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கான். மறுபடியும் சொல்றேன், இவங்க யாருமே அட்டாக்கர்ஸ் கிடையாது. இவங்க எல்லாருமே அப்பாவி டீமன்ஸ். மற்றவங்களுக்கு பாரமா இல்லாம உயிரோட இருந்தா போதும்னு நினைக்கக்கூடியவங்க. டீமன்ஸ்க்கு மத்தியில இப்போதைக்கு இந்த பையன் தான் மாபெரும் ஹீரோ. தங்களோட உயிரை காப்பாத்தின இவனை கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம்னா இந்த அப்பாவி டீமன்ஸ் வேற ஒரு கும்பல் பிடிச்சிட்டு போய் அவங்களோட ஆராய்ச்சிக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அந்த இடத்துக்குள்ள போறா, அட்டாக் பண்றா. இவங்களுக்கு எங்க இருந்து இந்த டீமன்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கும்போது அப்பாவி டீமன்ஸை ஒரு இடத்துல பாதுகாப்பா தங்க வச்சான்ல அந்த இடத்தோட அட்ரஸ் இவங்களுக்கு கிடைக்குது. ஹீரோயினோட டீம் நேரடியா அந்த இடத்துக்கு வராங்க. அங்க இருக்கக்கூடிய அப்பாவி டீமன்ஸை கொண்டு குமிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அதே தருணம் இந்த பக்கம் இந்த நாயகன் அந்த போர்ட்டல் வழியா மக்கள் எல்லாரையும் வெளியேற்றிட்டு இருக்கும்போது பின்னாடியே ஒரு டீமன் ஒன்று வந்துகிட்டு இருக்குது இவங்களை கொல்றதுக்காக. அது மட்டும் இல்லாம கடைசியா வந்துகிட்டு அவங்களை கொண்டு குமிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்குள்ள இவங்க எல்லாரையும் எப்படியாவது பாதுகாப்பா இந்த பக்கம் கொண்டு வரணும்னு இவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இந்த பக்கம் வரும்போது இவங்க எல்லாருமே சுத்தி வளைச்சிருக்காங்க. எங்களை சுடாதீங்க, தயவு செஞ்சு நாங்க சொல்றத கேளுங்க, இவங்க எல்லாருமே அப்பாவிங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் இந்த நாயகனை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணி நின்று இருக்கா. ஆனா அந்த நேரம் பார்த்து பின்னாடியே இவங்களை வேட்டையாடிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா. அந்த டீமன் இந்த போர்ட்டல் வழியா உள்ள வர இவ்வளவு பெரிய டீமனை பார்த்ததும் கண்ட மெனிக்க சுட ஆரம்பிக்கிறாங்க. இவன் கண்ணு முன்னாடியே இங்க வந்த ஒரு அப்பாவி டீமனை விடாம எல்லாரையும் சுட்டு கொன்னுகிட்டு இருக்காங்க. இவன் கண்ணு முன்னாடியே செத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த இந்த பயபல பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அந்த மிகப்பெரிய டீமனை அழிக்கிறதுக்காக ஏகப்பட்ட பாம்ஸை தூக்கி போட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக பாம்பு டம்மால்னு வெடிச்சு இந்த பில்டிங்கை சுக்கு சுக்கா செதறி போகுது. இந்த இடத்தை சேர்ந்த எல்லாரும் இறந்து போனாலும் அந்த நாயகன் மட்டும் உயிரோட இருக்கான். ஆனா ரொம்பவே மோசமா அடிபட்டு இருக்கு. தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மக்களை நினைச்சுக்கிட்டு இருந்த இவங்க எல்லாரும் கண்ணு முன்னாடியே இறந்து போனதை பார்த்ததும் தேம்பி தேம்பி அழுவான்னு நினைச்சா மனசு வெறுத்து போய் கொடூரமா சிரிக்கிறான். இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமா இருக்கிறது யாரு? ஹீரோயினும் அவளோட டீமும். இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னாக்கா டார்காம் டீமன்ஸ் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அப்பாவிகள் கூட பார்க்காம எல்லாரையும் கொன்னு குமிச்சு அவங்கள அடியோட வேறு இருக்கணும்னு முடிவெடுத்தான் இந்த நாயகன். மனிதனா பிறந்ததுக்கு வெக்கப்பட்ட இந்த நாயகன் இதுக்கு மேல தன்னோட மனித உருவத்தை வெளியே காட்டக்கூடாதுன்னு முடிவெடுத்தான். அதனால மனித உருவமே வேண்டாம்னு முடிவெடுத்த நாயகன் முயலோட மாஸ்க தன்னோட தலையில மாட்டிக்கிட்டு வெள்ளை முயலாக அவதரிச்ச நம்முடைய நாயகன் டார்காம சேர்ந்த எல்லாரையும் விரட்டி விரட்டி வேட்டையாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வில்லனுக்கான கதைய இல்ல 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 கண்டிப்பா இந்த கதையோட வில்லன் இவன் இல்ல. இந்த கதையின் நாயகன், இந்த கதையோட மாஸ்டர் இவன் தான். அவனுக்கான கதையை சொல்லும் போது ஒரு சாதாரண மனுஷன் டீமன்ஸை தன்னோட குடும்பமா ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கலாம்னு நினைக்கும் போது அதை அழிச்சவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவன் இவன் எப்படிங்க வில்லனா இருக்க முடியும்?
நம்முடைய மாஸ்டர் மறுபடியும் அந்த போர்ட்டலை ஓபன் பண்ணி மறுபடியும் நரகத்துக்குள்ள வர அங்க இருக்கிற காத்த கொஞ்சம் கூட சுவாசிக்க முடியல, அவ்வளவு மோசமா இருக்கு. அதனால தன்னோட உடம்புல செட் பண்ண அந்த டிவைஸ் மூலியமா தான் இப்போதைக்கு கொஞ்சமாச்சு நிம்மதியா இந்த இடத்துல சுவாசிக்க முடியுது. இவன் நேரடியா யார தெரியுமா போய் சந்திக்கிறான்? இந்த இடத்துல தாங்க தக்காளி மரணமான இன்னொரு ட்விஸ்ட். ஸ்பார்ட்டாவின் மற்றொரு மகன் இவன் தான். நீ சொன்ன மாதிரி அந்த 2 ரத்தன கல்லையும் நான் கொண்டு வந்துட்டேன், இப்ப உனக்கான வேலையை செய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னதும் ஸ்பார்ட்டாவின் இன்னொரு மகன் தன்னுடைய ரத்தத்தை எடுத்து, அதாவது ஒரு சொட்டு மட்டும் அதுல தெளிச்சு விட அது பயங்கரமான ஒரு பிளாஸ்டை ஏற்படுத்துது. நம்முடைய மாஸ்டருக்கு இந்த ரத்தம் மட்டும் பத்தாது, நம்ம ஹீரோவோட ரத்தமும் ஒரு சொட்டு தேவை. ஸ்பார்ட்டாவின் இன்னொரு மகன் கிட்ட வந்து இவங்கிட்ட இருக்கிற அந்த வாளை எடுத்து பார்க்க அது பயங்கரமா ஜொலிக்குது. இது என்னோட அப்பாவோட வாள் அப்படின்னு அதை தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, கவலைப்படாதீங்க இளவரசே, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வாள் என்கிட்ட தான் இருக்கணும், அதன் பிறகு கண்டிப்பா திரும்ப வந்து உங்ககிட்டயே ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் நம்ம உலகத்துக்கு திரும்பி வர இவனுக்கு முன்னாடி ஏகப்பட்ட படைகள் தயாரா இருக்கு. அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோயினை பார்க்கணுமே, இவன் மேல படுத்து கிடக்க இவ வைக்கப்பட்டுக்கிட்டு அவன் மூஞ்சில குத்தி விட்டு எந்திரிச்சு போறாங்க. அடிப்பாவி, இங்க பாரு, நீ எங்கேயும் வர வேண்டாம், நான் மட்டும் தனியா போய் பேசிக்கிறேன், அந்த வெள்ள முயலை நானே தனியா போய் கொண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது காமெடி பண்றியா? இங்க பாரு, நான் முழு டீமனா மாறும்போது ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணேன், கோவமும் வெறியும் அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. ஆனா அதை கட்டுப்படுத்த முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம என்னோட அப்பாவும் இதே மாதிரி தான் ஃபீல் பண்ணிருக்காரு. என்ன ஆனாலும் சரி அவனை தடுத்து நிறுத்த வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லும்போதே புசுகன்னு காலில் சுட்டு, சாரி, இப்போதைக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ள நீ உள்ள இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு இவனை தூக்கி ஒரு வேன்ல அடைச்சு வச்சு, கவலைப்படாத, உன்னால இதுல இருந்து வெளியே வரவே முடியாது, அவனை தனியா நானே கொண்டுக்கிறேன், புரிஞ்சுதா அப்படின்னு வண்டிக்குள்ள போட்டு லாக் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு ரோட்டுக்கு வர, அங்க ஒருத்தன் இவளை பார்த்துட்டு, ஹாய் டார்லிங் வரியான்னு கேட்க, நான் வரத்தான் போறேன் ஆனா நீ வர போறதில்ல அப்படின்னு அவனை தூக்கி போட்டுட்டு அந்த காஸ்ட்லி கார ஆட்டையை போட்டுட்டு பயவுல கிளம்பிடுறான். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் இருந்தா நம்ம மாஸ்டர் அந்த மஞ்சமாண்டைக்கு போன் பண்ணி, ஃபைனல் பிளானுக்கு தயாராயிரு அப்படின்னு சொல்ல, அது என்ன ஃபைனல் பிளானுங்கிறத பத்தி சுத்தமா தெரியல. அது மட்டும் இல்லாம மாஸ்டர் ஹீரோவோட வரவுக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது அவன் வருவான் அப்படிங்கிற நம்பிக்கை மாஸ்டருக்கு மட்டும்தான் இருக்குது, கூட இருக்கக்கூடிய யாருக்குமே இல்ல. அந்த டைம்ல உருன்னு சத்தம் கேட்க நம்ம மாஸ்டர் சிரிக்க கீழே வந்துகிட்டு இருக்கிறது ஹீரோயினை. அந்த பைப்ல முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு ட்ரக்ல அந்தாங்க மேல பறந்து போற மாதிரிலாம் ஒரு வழி ஒன்று செட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல லக்கேஜ், அந்த ட்ரக்கை டம்முன்னு சுட்டு அது மேல ஏறி குட்டு பாருங்க ஒரு என்ட்ரி. தக்காளி கொலை மாசா இருக்கும். மாஸ்டர் ஹீரோவோட ரத்தத்தை எடுக்கிறதுக்காக ஒரு பீஸ்ட் அனுப்பி வைக்க, ஏர்ல வரும்போதே அந்த பீஸ்ட் மேல காரை குத்தி டப்புன்னு சுட்டு காரை வெடிக்க வச்சு என்ட்ரி கொடுப்பா பாருங்க. அது இன்னும் டபுள் மாசு. என்னடா வெள்ள மயிலே, அந்த வெள்ள மண்டையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தியோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாம வரவும் மாட்டான். அதுக்கு பதிலா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு சின்ன டீல் பேசலாமா? என்னோட கையில ஒண்ணு இருக்குது பாத்தியா, இதுக்கு பேர் தான் ரிமோட்னு சொல்லுவாங்க. அந்த பயபலியா இப்போ ஒரு வண்டிக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கேன். ஒரு பட்டன் அழுத்தினா போதும் 4 பக்கமும் இருந்து நெருப்பு அடிச்சு அந்த பயபுல இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிருவேன். பிறகு உனக்கு அவனோட ஒரு சொட்டு ரத்தம் கூட கிடைக்காது. இப்ப பேசலாமா டீலிங்கே? அவன் உயிரோட இருக்கணும், அதுவும் அவன் உனக்கு முழுசா வேணும் அப்படின்னா உன் கழுத்துல மாட்டிருக்கிற பத்தியா அந்த ரத்தனக்கல்ல, அதை என்கிட்ட கொடுத்துரு, அவனை நான் உயிரோட விட்டுறேன். அப்படி இல்லைன்னா பின்விளைவுகள் வெயில் காலத்துல வெயில்ல நின்றுகிட்டு இருக்கக்கூடிய வண்டியில உட்கார்றத விட மோசமா இருக்கும் சொல்லிட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல, நம்ம மாஸ்டருக்கு வேற வழியே தெரியல, சிம்பிளா அந்த ரத்தனக்கல்ல தூக்கி போட்டுறாப்ல. உடனே ஹீரோயின் அந்த ரிமோட் பட்டன் நமக்கு ஐயோ ஹீரோ செத்துட்டானு பார்த்தா அது சும்மா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. அடங்கொக்க மக்கா வெறும் வாக்குமேன வச்சு ஏமாத்திருக்காங்க. அடுத்து என்ன, மாஸ்டர் அவளை கொலை சொல்லிட்டு ரத்தனக்கல்ல எடுக்க சொல்ல, அவ்வளவுதாங்க கலவரம் ஆரம்பிக்குது. ஆஞ்சரை வச்சு நொறுக்கிறது, பாடிய 2 அறுக்கிறது, இடத்துல அவளோட கையில கீழே போட்டுட, அவ்வளவுதாங்க பயவெல்லாம் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இது மாஸ்டர் தயாரிச்ச டாக்ஸிக் கேஸ், இதால உயிரிழப்பு ஏற்படாது. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு பயவுல பாடியாய் தான் கிடப்பா. வலியே இல்லாம நீ சாக போற பாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரத்தனக்கல்லை எடுத்து தன்னோட கழுத்துல மாட்டிக்கிட்டு முடிக்க சொல்ல, அந்த டைம்ல ஏதோ காலடி சத்தம், டக்குன்னு எல்லாத்தையும் போட்டு தள்ளுறாங்க, வெட்டி வீசுறது. வந்து நிக்கிறது நம்ம ஹீரோ. டான்டே, எனது அன்பான எதிரியே வந்துட்டியா? நாம இந்த கலவரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக சண்டை போடுறோம் அப்படிங்கிற விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். கொஞ்சம் இங்க பாரு அப்படின்னு அந்த போர்ட்டலை காமிக்க, இதுதான் மக்காயா? ஆமா, ரொம்ப சரியா சொன்ன, இதுதான் என்னுடைய சொர்க்கம். சோ உங்க அப்பாவும் செய்த வேலையால தான் இந்த நகரம் இத்தளவுக்கு மோசமானதா மாறி போய் கிடக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லும் போதே கெக்கப்பக்கன்னு ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஒரு நிமிஷம் இரு, இப்ப நீ என்ன இத சொர்க்கம்னா சொன்ன? ஏன்டா அதை பார்க்கும் போதே நரகம் மாதிரி பச்சையா தெரியுது, நீ என்னடா சொர்க்கம்னு சொல்ற? நான் பிறந்த உலகத்தை கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு சொர்க்கம் தான்டா. இதுக்குள்ள வா, உனக்கு ஒரு விஷயத்த காட்டுறேன் அப்படின்னு கைய நீட்ட நம்ம ஹீரோ அதுக்குள்ள போகணும்னு ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறான். இருந்தாலும் இவனோட அப்பா ஒரு மாவீரன். அப்படி இருக்கும்போது அவர் வாழ்ந்த இடத்த போய் பார்த்துட்டு வர தேவையில்ல. நம்மால உள்ள வரும்போதே டொக்குன்னு இரும்பிக்கிட்டு இருக்கான். இவனால சுவாசிக்க முடியல, விஷக்காத்து அந்த அளவுக்கு மோசமானதா இருக்கு. என்ன ஆச்சு? மூச்சு விடுறதுக்கு அவ்வளவு கடினமா இருக்கா? கிட்டத்தட்ட 100 வருஷங்களா எப்படி தண்டா
நடந்துகிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அப்பாவி டீமன்ஸ் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? உன் அப்பா உருவாக்கி வச்சிருக்கிற அந்த ஷீல்டால தான் இங்க இருக்கக்கூடிய அப்பாவி டீமன்ஸ் யாராலையுமே அந்த இடத்துக்கு வர முடியல. இப்போ நீ எப்படி கஷ்டப்படுறியோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அந்த மூச்சு விடுறதுக்கு இங்க இருக்கக்கூடிய அப்பாவி டீமன்ஸும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கைய கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு தேவையெல்லாம் உன்னோட ஒரு சொட்டு ரத்தம் மட்டும் தான். அதை கொடுன்னு கேட்க ஹீரோ மூச்சு விட்டுக்கிட்டே முடியாதுன்னு வாழை எடுக்க நம்மால இவனை எட்டி உதச்சி வெளியே தள்ளி விட்டு 2 நிமிஷம் மூச்சு வரதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கு. கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேல இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால அந்த ஷீல்டு இப்போ உடஞ்சே ஆகணும். அவங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட ஹீரோ, என்ன விளையாடுறியா? இருக்கக்கூடிய டீமன்ஸ் எல்லாம் பூமிக்கு வந்தா இங்க இருக்கிறவங்க பல பேர் செத்து போயிருவாங்களே. உனக்கு ஒரு விஷயம் புரியலன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இங்க இருக்க பல மக்கள் செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஜாதி, மதம், இனம், மொழி, கருப்பு, வெள்ளன்னு ஏற்கனவே நீங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு செத்துக்கிட்டு தாண்டா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பேர் செத்தா தான் என்னன்னு கேக்குறேன். ஜஸ்ட் ரிலாக்ஸ், உன்னோட ஒரு சொத்து ரத்தத்தை கொடுமாமே அப்படின்னு மாஸ்டர் கேட்க ஹீரோ கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. கையில வாழை எடுத்துட்டு செம்ம கெத்தா நிக்கிறான். அப்புறம் என்ன, ஆட்டம் ஆரம்பமா சொல்லக்கூடாது. அந்த ரக்க வச்சவன் உண்மையாலுமே ஹீரோவுக்கு செம்ம டஃப் கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூறு கட்டவனாவும் இருக்கான். ஏன்னா ஹீரோ தன்னை தற்காத்துக்கு அங்க இருக்கிற ஒரு டீமனை எடுத்து நீட்ட அதை கூட பார்க்காம இந்த கூறுகட்ட பயபில விட்டு போகுதுன்னா எந்த அளவுக்கு கூமுட்டையா இருக்குன்னு பாத்துக்கோங்க. இவங்க இந்த இடத்துல மட்டும் சண்டை போட்டுக்கல, இங்க இருந்து அந்த மக்காய்க்குள்ள போயும் தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வேற எப்படியாவது துப்பாக்கி எடுத்து நம்மால போட்டு தள்ளலாங்கிற ஒரு எண்ணத்துல வேற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ கரெக்டா துப்பாக்கி எடுத்து நீட்ட போற நேரத்துல மாஸ்டர் திரும்பி பார்த்து சருக்குன்னு வாழை எடுத்து ஒரு சீவுதான் இவ செதறி போய் விழுகிறா. அது மட்டும் இல்லாம ஹீரோவை மக்காய்க்குள்ள தள்ளி விட்டுட்டு ஏகப்பட்ட பீஸ்ட் பின்னாடியே போய் வச்சு கொத்துக்கறி போட பாக்குதுங்க. இருந்தாலுமே நம்ம தலைவனை ஒண்ணும் பண்ண முடியல. இதுல ஹீரோயின் வேற, உனக்கு என்னதான்டா வேணும்? டார்க்காம அழிக்கிறது மட்டும் தான்டா உன்னோட தொழில். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்திய, மக்களை காப்பாத்த போறேன், அவங்கள காப்பாத்த போறேன், இவங்களை காப்பாத்த போறேன்னு. அது நீ சொல்றது அச்சாசலா பொய்யே. ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற போலியான மிருகம் தானடா நீ அப்படின்னு சொல்லும் போது, பேசுற வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசு பாப்பா. இங்க நடக்கக்கூடிய இவ்வளவு கலவரத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு சொன்னா நீ நம்புவியா? சரியா சொல்லணும்னா நீயும் ஒரு காரணம், அவ்வளவுதான். உன் கண்ணு முன்னாடி நிக்கிற நான் யாருன்னு உனக்கு தெரியல தானே? எப்படி உனக்கு தெரியும்? ஏன்னா டீமன்ஸை கொன்னுட்டேன் அப்படிங்கிற நினைப்புல நிம்மதியா இல்ல இருப்ப அப்படின்னு தலைவன் மாஸ்க கழட்ட இவளுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா நம்ம மாஸ்டரை இப்பவும் இவளுக்கு ரொம்ப நல்லாவே ஞாபகத்துல இருக்கு. என்ன, உன்னோட பார்வையில ஒரு சின்ன வித்தியாசம் தெரியுது. நான் யாருன்னு உனக்கு ஞாபகம் வந்துருச்சா? இதுபாதான் தலைவன் வேற உள்ள வெறித்தனமா சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கான். இங்க பாரு லெப்டினன்ட், நீயும் உன்னோட டீமும் அன்னைக்கு குண்டு போட்டு எங்களை சாவடிச்சதுக்கு அப்புறம் நான் உயிர் பிழைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். என் நெஞ்சில் இருக்கிறது பத்தியா ஒண்ணு, அதுதான் இப்ப வரைக்கும் என்னோட உயிரை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு அவ்வளவு தூரம் சொல்லியும் என் பேச்சை கேட்கவே கேட்காம என் கண்ணு முன்னாடியே என்னோட மக்களை, என்னோட குடும்பத்தை கொன்னிக்கல. அதுக்கு பதிலா லிப்டுக்குள்ள வச்சு உன்னோட டீமை உன் கண்ணு முன்னாடியே சாவடிச்சேன் பாத்தியா? அதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் ஒரு சின்ன கால் தூசிக்கு சமம். இங்க இருக்கக்கூடிய மனித இன ஒட்டு மொத்தமா செத்தாலும் சரி, டீமன்ஸ்க்கு கண்டிப்பா நான் உதவி செஞ்சே திருவன் சொல்லும் போது, அன்னைக்கு நாங்க வேணும்னு அந்த விஷயத்த பண்ணல, தயவு செஞ்சு மன்னிச்சிரு. நீ அவங்களுக்கு உதவி செய்யதான் அன்னைக்கு முயற்சி பண்ண. அது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சும் இருந்தாலும் நாங்க இப்போ நீ அவங்களுக்காக பழி வாங்கணும்னு செய்ய நினைக்கிறது தப்பே கிடையாது. நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ. ஆனா உள்ள நடந்துகிட்டு இருக்கிற கலவரம் என்ன முடியலையே. நம்ம தலைவன் விட்டா எங்கடா நம்மள இங்கேயே வச்சு பால் ஊத்திடுவாங்க. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம தலைவன் போர்ட்டல் வழியா வெளியே வர அந்த ரக்க வச்ச மனுஷனும் கிட்டத்தட்ட பாதி போர்ட்டலுக்குள்ளேயும் பாதி அந்த பக்கமும் இருந்துகிட்டு இருக்கான். சரி, இந்த டெவிஸ் தான் இந்த போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு இருக்குது. ஒருவேளை அதை நான் தள்ளி விட்டுட்டேன்னா என்ன ஆகும்? நீ பாதியிலேயே செத்துருவியா அப்படின்னு சந்தேகப்பட்ட ஹீரோ போஸுக்கு அதை எட்டி உதைக்க போர்ட்டல் டக்குன்னு க்ளோஸ் ஆகுது. அவனோட பாதி தலை மட்டும் அந்த பக்கம் போய் விழுகு பாருங்க. ஐய இவன் பண்றத ரொம்ப ஓவருங்க. இது மட்டும் இல்லாம மாஸ்டர் இதை பார்த்துட்டு அந்த வாழை எடுத்து சருக்கு பொறுக்குன்னு வெட்டி வீசிக்கிட்டு இருக்க ஹீரோ அந்த பக்கமும் இந்த பக்கமும் பயங்கரமா எஸ்கேப் ஆகி கிட்ட வந்து விடுவான் பாருங்க ஒரு குத்து. நம்ம மாஸ்டர் கீழே விழுக போற நேரத்துல டக்குன்னு வந்து பிடிச்சி, அது சரி, நீ உண்மையாலுமே டீமன் கிடையாதா? மாஸ்குக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷனா நீ? அது சரிதான், அவ்வளவுதான்ப்பா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ தோத்துட்ட. ஏதாவது சொல்ல விரும்புறியா? உங்க அப்பா செஞ்ச தப்ப சரி பண்றதுக்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். ஆனா நீ அதை ஏத்துக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, அடுத்து நடக்க போற சம்பவத்தை உன்னால மட்டும்தான் தடுக்க முடியும். அது ரொம்ப நல்ல ஞாபகத்துக்கு வச்சுக்கோ, புரியுதா? அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் பிடிச்சிக்கிட்டு இருந்த அந்த கயிறை கட் பண்ணி விட மனுஷன் நேரா போய் பொத்துன்னு தண்ணியில விழுந்துடுறாப்ல. என்னப்பா, எப்படியோ அம்மாவுக்கு சொந்தமான ரத்தனக்கல்ல உன்கிட்டயே வந்துருச்சு போல அப்படின்னு கேட்கும் போதே திடீர்னு ஏதோ வெளிச்சு எனக்குது. திரும்பி பார்த்தா வைஸ் பிரசிடென்ட் தான் சாப்பர்ல வந்துகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம குள்ளவாத்தம் தான் வந்துகிட்டு இருக்கான். கீழே இவங்க பார்க்கும்போது ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸை கொண்டு வச்சிருக்க. இதுதான் யுத்தத்தின் ஆரம்பம்.
அதே நேரம் இந்த பக்கம் பார்க்கணுமே, அந்த ரத்தம் உரியறதுக்காக ஒரு டீமன் ஒன்று இருந்துச்சுல, செத்து போச்சுன்னு நினைச்சா அது இன்னும் உயிரோட தாங்க அந்த பக்கம் இந்த பக்கம் தவழ்ந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம மாஸ்டர் எந்திரிச்சு வந்து நிக்க, மாஸ்டர் நீங்க உயிரோட இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு வாயை மூடுறதுக்குள்ள மாஸ்டர் மன்னிப்பு கேட்க, அடுத்த சீனே என்னடான்னு பாத்தீங்கன்னா இவனோட ஒட்டுமொத்த ரத்தத்தையும் தன்னோட டியூப் மூலியமா உறிஞ்சி எடுத்துக்கிட்டு மாஸ்டர் ஒரு மிகப்பெரிய அரக்கனா மாறுறாப்ல. அதே நேரம் மேல பார்க்கும்போது பாடி எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க சோல்ஜர்ஸ். அது மட்டும் இல்லாம ஹீரோயினே, சரி அப்புறம் என்ன, இதுக்கு மேல இந்த ரத்தன கல்லை வச்சு என்ன பண்ண போற, பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இருக்க போறியா இல்ல? அதை பத்தி எனக்கும் தெரியல லேடி, இப்போதைக்கு அது என்கிட்ட இருக்கிறது மட்டும்தான் சேஃப்டி அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அந்த பயவலியோட பாடி என்ன கிடைக்கல, ஆளுங்க தேடிட்டு தான் இருக்காங்க, அப்படின்னா அவ என்ன சாகல, கண்டிப்பா உன்னை தேடி வருவான் தான் அர்த்தம், அதனால அது எங்ககிட்ட இருக்கிறதா நல்லது அப்படின்னு இவ துப்பாக்கி எடுக்க போக, நம்ம ஹீரோ கன் எடுக்க போக, விட்டா இங்கே அடிச்சுக்கிட்டு நாரிக்கு வாங்க போல நம்ம குள்ளவத்தை தான் குறுக்கு புந்து எல்லாத்தையும் கெடுத்து விடுறான். ஆனா ஹீரோ கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, எனக்கு ஒரு சந்தேகம், நீ பண்றதெல்லாம் ஓகே தான், ஆனா நிஜமாலுமே நீ அவனை நம்புறியா அப்படின்னு வைஸ் பிரசிடென்ட்டை பார்த்து கேட்க, சொல்ல போனா இவளுக்கும் அவன் மேல சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. அது மட்டும் இல்லாம ரத்தன கல்லு ஹீரோ கிட்ட இருக்குதுன்னு இவங்க 2 பேர்த்த தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஹீரோயினை வைஸ் பிரசிடென்ட்டா ஒரு 50% நம்புறான்னு வச்சுக்கோங்க. ஆனா பதிலுக்கு வைஸ் பிரசிடென்ட் இவளை எப்படி தெரியுமா பாக்குறான், வேட்டையாடக்கூடிய தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நாயா தான் பாக்குறான். அந்த டைம்ல இந்த இடத்துக்கு வந்த நம்ம மஞ்சமண்டை மக்காய் போறதுக்கு ஒரு போர்ட்டல் ஒன்று ஓபன் பண்ணக்கூடிய அந்த டிவைஸ் இருக்குதுல்ல, அது இந்த இடத்துல கிடக்க நேக்கா அதை வந்து ஆட்டைய போடுறான். அந்த டைம்ல வைஸ் பிரசிடென்ட் ஹீரோயின் கிட்ட வந்து அந்த வால் என்னாச்சுன்னு கேட்கும்போது, அந்த வெள்ளமையல் கீழே விழும்போது அவன் கூடவே சேர்ந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்ல, அப்பவே நினைச்ச உன்னால ஒரு காரியம் கூட உருப்படியா செய்ய முடியல, அது மட்டும் இல்லாம உன்னால எனக்கு பல இழப்புகள்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் சார், என்னாலதான் என் டீம் இறந்து போனாங்கன்னு சொல்லும்போது நான் உன் டீமை பத்தி சொல்லல, அவங்க செத்து போனதுக்கு காரணம் கடவுள் தான் அப்படின்னு சொன்னதுமே இவளோட மூஞ்சி ஒட்டு மொத்தமா மாறி போச்சு. இந்த விஷயத்தை ஹீரோவை நோட் பண்றான். அட்லீஸ்ட் அந்த ரத்தன கல்லாவது உங்ககிட்ட இருக்குதான்னு கேட்க ஹீரோயின் வாயை திறக்காம இருக்க, நம்ம ஹீரோ இதை கவனிச்சுட்டு அதையும் அந்த வெள்ளமையில் தாங்க எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினும் அதே தாங்க சொல்றா. ஆக மொத்தத்துல தன்னோட டீமை பத்தி கவலைப்படாத ஒருத்தன் மான்ஸ்டர்ஸை பத்தி எப்படி கவலைப்படுவான்? அந்த டைம்ல ஹீரோ, சரி ஓகே நீங்க என்னமோ பண்ணுங்க, ஒருவேளை மிகப்பெரிய பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா மறக்காம எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்து முடிச்சு தந்துடுறேன், சரியா, நான் கிளம்புறேன், பாய் பாய், எனக்கு பசிக்குது அப்படின்னு கிளம்ப போகுது. திடீர்னு சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஹீரோவை டார்கெட் பண்றாங்க. ஓ அளவுக்கு பவர் இருக்கக்கூடிய ஒருத்தனை இந்த உலகத்துல உலாவ விட்டா அது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் ஆபத்து, உன்னை கொண்டு போய் அடைச்சு வைக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்ல, ஓஹோ என்னை அடைச்சு வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா, எங்க முடிஞ்சா வந்து தொட்டு பாருங்க அப்படின்னு ஹீரோ கெத்து காட்டும் போது திடீர்னு நம்ம மாஸ்டர் அரக்க உருவத்துல மாறி வந்து நிக்க, அவ்வளவுதாங்க கிளைமேக்ஸ் சம்பவம் ஆரம்பம். தலைவன் பண்ற சம்பவம் சுத்தி இருக்கிற பிளைட் எல்லாம் அந்த பக்கம் தெரிச்சு போய் விழுகுதுன்னா பாத்துக்கோங்க, வேற மாதிரி அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்கான், கொலையா கொண்டுகிட்டு இருக்கான். பார்த்த வைஸ் பிரசிடென்ட் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் சுத்தி நின்று சுட சொல்லிவிட்டு இவன் மட்டும் சாப்பர்ல ஏறி தப்பிக்க பார்க்க, நம்ம மஞ்ச மண்டையனும் ஏரியை வர வச்சு டக்குன்னு அதுல தொத்திக்கிட்டு இவனும் கூட சேர்ந்து எஸ்கேப் ஆகுறான். ஹீரோ, இது வேற ரொம்ப ரொம்ப மோசமானதா இருக்குது, குள்ள பார்த்து நீ எங்கேயாவது போய் தப்பிச்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி பார்த்தா ஆளு ஏற்கனவே 1/2 கிலோமீட்டர் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன். ஒன்னும் சொல்லிக்கிறதுக்கு இல்ல. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கூட்டு சேர்ந்து துப்பாக்கி எடுத்து வச்சுக்கிட்டு சும்மா நான் ஸ்டாப்பா சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இதுல நம்ம மாஸ்டருக்கு எந்த விதமான டேமேஜும் ஆகல, ரொம்ப கேஷுவலா தான் இருக்கிறாப்ல. அதே மாதிரி கையில அந்த ஸ்பாடாவோட கத்தியை வச்சுக்கிட்டு சும்மா வீசிக்கிட்டு இருக்கிறாப்ல. இதுக்கு நடுவுல 3 சாப்பர் வந்து அட்டாக் பண்ணாலும் அந்த சாப்பருக்கு தூக்கி ஆப்ப சொருகிறாப்ல. நம்மளுங்க 2 பேரும் ஒரு சாப்பர் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு என்ன இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, விட்டா இதெல்லாம் ஆகாது போலையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது திடீர்னு மாஸ்டர் சாப்பரை தூக்கி போட்டுட்டு ஹீரோயினை விடுவாரு பாருங்க ஒரு அடி, ஆளு சுருண்டு அடிச்சுக்கிட்டு போய் விழுகிறா. அடுத்து ஹீரோவும் இவனும் மோதிக்கிறது தாங்க செம்ம. நடுவுல இந்த பைப்ல வேற நம்மளோட நெஞ்சில இருந்து அந்த டியூபை உடச்சு விட்டுற அந்த கண்ணாடியில லேசா விரிசல் மட்டும்தான் விழுந்திருக்கு. ஒருவேளை அதுல இருக்கிற ரத்தம்லாம் வெளியே வந்துச்சுன்னா நம்ம மாஸ்டர் புஷ்னு போயிருவாப்ல. இதுக்கு இடையில இந்த பக்கம் நின்றுகிட்டு நம்ம குள்ள பார்த்து எப்படியாவது உதவி செய்யணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே முன்னாடி இருக்க ஒரு லான்ச்சரை பார்த்தறான். அந்த நேரம் பார்த்து மாஸ்டர் ஹீரோவை அடிச்சு தூக்கி கடாசி சாப்பர் ஓரமா உட்கார வச்சிருக்கும் போது ஹீரோவால முடியல. அந்த டைம்ல ஹீரோவை கொல்றதுக்காக வெறித்தனமா வேகமா வந்துகிட்டு இருக்க திடீர்னு நம்ம குள்ளவாத்தும் குறுக்க பூந்து நேருக்கு நேரா போய் அட்டாக் பண்றாங்க. அட்டா பாவி அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ள இவனோட வயிற்றுல கத்தி இறங்கி இருக்கும் பாருங்களேன், சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அப்படியே அந்த பயவலைய தூக்கி கடாசை ஹீரோ டக்குன்னு போய் பிடிச்சு இதுக்காக இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ணன்னு கேட்கும்போது, நான் தான் ஏற்கனவே சொன்னல நீ என் பையன் மாதிரி உனக்காக கத்தி குத்து வாங்கிட்டேன் விடு அப்படி சொல்லிவிட்டு அந்த மனுஷன் இறந்து போக அடுத்த நொட்டி ஹீரோ கொலை வெறி ஆயிடுறான். என்னதான் நேருக்கு நேரா போய் நம்ம மாஸ்டர் கூட மோதினாலும் ஹீரோவோட சமாளிக்க முடியல.
அதுவும் மாஸ்டர் ஓங்கி ஒரு அடி அடிக்க நம்ம ஆளு எத்தனை பில்டிங் தாண்டி போய் விழுகிறான்னு தெரியுமா? இவன் கண்ணில் எடுத்த பவர் புஷ்னு போயிருது. அந்த டைம்ல ஹீரோயினுக்கு பக்கத்துல இருந்த சாப்பரை பார்த்தது ஏதோ ஒரு ஐடியா வருது. மாஸ்டர் எகிரி குதிச்சு ஹீரோ இருக்கிற பில்டிங்க்கு வந்து அவனை கொல்ல போற நேரத்துல திடீர்னு நம்ம ஹீரோயின் சாப்பர்ல குறுக்கு புந்து நான் ஸ்டாப்பா சுட்டுக்கிட்டு இருப்பா பாருங்க. சீரியஸா செம்ம என்ட்ரி. அதே மாதிரி ஹீரோவுக்கு சிக்னல் கூட அந்த பயபல கண்ணாடியை உடச்சுக்கிட்டு வெளியே வரக்கூடிய அதே தருணம் இவர் அந்த லான்ச்சரை விட்டு அடிப்பா பாருங்க. அவன் இருந்த பில்டிங்கே சும்மா சுக்கு சுக்கா செதறி போயிருது. ஆனாலுமே மாஸ்டருக்கு ஒண்ணுமே ஆகல. அசரத்தனமா பின்னாடியே பறந்து வந்துகிட்டு இருக்கிறாப்ல. சாப்பர் ஓரளவுக்கு நல்ல ஸ்பீடு போகும் தானே. இவங்க அதை வழியா போய் எஸ்கேப் ஆகலாம்னு ட்ரை பண்ணும்போது நம்ம மாஸ்டர் 4 பில்டிங் தாண்டி வந்து திடீர்னு வந்து எடுப்பாம் பாருங்க ஒரு ஜம்ப். கிட்ட வந்து சாப்பரை பிடிக்க அது தடுமாற ஆரம்பிக்குது வெயிட் தாங்க முடியாம. இதை பார்த்த ஹீரோ இதுக்கு மேல விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சரக்குன்னு சாப்பருக்குள்ள இருந்து வெளியே வந்து எட்டி நெஞ்சு மேல ஒரே மிதி. மாஸ்டர் போய் பக்கத்து பில்டிங்ல விழுக, நம்மளும் பின்னாடியே போய் விழுக. அந்த டைம்ல இவனோட கழுத்துல கட்டி இருந்த அந்த ரத்தன கல் இருந்துச்சுல்ல, அது பூசுக்குன்னு பக்கத்துல வந்து விழுந்துருது. அந்த டைம்ல ஹீரோயின் கீழே போயிட்டு இருக்கும்போது சாப்பர் விழுக போற நேரத்துல ஜஸ்ட் மிஸ்ல எகிரி குதிக்க அப்பயும் அது வெடிச்சு இவளை தூக்கி கெடாச்சிருது. இருந்தாலும் உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்ல, சேஃப்டி தான். அந்த நேரம் பார்த்து எந்திரிச்சு வந்த மாஸ்டர் அந்த ரத்தன கல்லை எடுத்து அந்த பாலோட சேர்த்து சொருக திடீர்னு இந்த இடத்துல மிகப்பெரிய பிளாஸ்டே ஏற்படுதுங்க. இந்த ரத்தன கல்லை சேர்த்த உடனே அந்த கத்தி எவ்வளவு பெரிய சைஸுக்கு மாறி நிக்குது தெரியுமா? ஸ்பார்ட்டாவோட அனைத்து வாரிசுகளோட ரத்தம் இருந்தா போதும் இந்த கத்தி இப்ப எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு நம்ம மாஸ்டர் சொன்னதுமே அட கூறுகட்ட பையில இந்த விஷயத்தை நீ முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கலவரம் தேவையில்லை இல்லையா? என்னோட சகோதரன் வெர்ஜில் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது யாரு சொன்னா? உன்னோட சகோதரன் வெர்ஜில் உயிரோட தான்டா இருக்கான் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. செம்ம ட்விஸ்ட். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஸ்பார்ட்டாவின் இன்னொரு மகனை பார்த்தோம் இல்ல, அது வேற யாரு இல்ல நம்ம ஹீரோவோட கூட பிறந்த சகோதரன். கேட்ட ஹீரோவுக்கு செம்ம ஷாக்கு. இல்ல வாய்ப்பே இல்ல, என் தம்பி இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இங்க பார் இது அவனோட ரத்தம் தான் அப்படின்னு அந்த ரத்தத்தை இது மேல போட்டதும் போதும் அந்த கத்தி செம்மையா பிரகாசிக்குது. அது மட்டும் இல்லாம அடுத்த நொடி சறுக்குன்னு கிட்ட வந்து ஹீரோவோட வயித்துல சொருக அவ்வளவுதாங்க. பூமியில இருந்து வானத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய சிகப்பு ஒளி ஒண்ணு போகுது. அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள மேல ஒரு சுழல் ஏற்பட்டு போர்ட்டல் ஓபன் ஆகுது. அங்க இருக்கக்கூடிய ஏகப்பட்ட டீமன்ஸ் பூமிக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேல நீ என்னப்பா தம்பி பண்ண போற? என்ன தடுக்க போறியா? நீ உங்க அப்பாவோட மிகப்பெரிய ஃபெயிலியர். இதுக்கு மேல உன்னால என்ன தடுக்கவே முடியாது அப்படின்னு இந்த பயவுல கெத்தா டயலாக் பேசிட்டு இருக்கும்போது கீழே பார்த்த ஹீரோயினி ஏதாவது பண்ணணுமே அப்படின்ட்டு புல்லட்டை செக் பண்ணி பார்த்தா ஒரே ஒரு புல்லட் இருக்கு. சிங்கிள் ஷாட். ஒருவேளை மிஸ் பண்ணிட்டா அப்படின்னாக்கா ஹீரோ கண்டிப்பா செத்துருவான். இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியாம கரெக்டா நம்ம மாஸ்டரோட நெஞ்சுக்கு எய்ம் வைக்கிறா. ஏன்னா ஒருவேளை புல்லட் சரியா அங்க பட்டு அந்த ரத்தம் மட்டும் வெளியே வந்துருச்சுன்னு ஏன் நம்ம மாஸ்டர் புஷ்னு போயிருவாப்ல. அதுக்காக பக்காவா எய்ம் பண்ண மாஸ்டர் ஹீரோவை கொல்ல போற நேரத்துல புல்லட் வந்து நெஞ்சில ஓட்டச்சு ரத்தம் ஊத்தும் பாருங்க. செம்ம குறி. ஹீரோயின் அசத்திட்டா. மாஸ்டர் முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கீழே இறங்கி நெஞ்சில குத்தி இருந்த அவங்க அப்பாவோட கத்திய வெளியே எடுத்து நீ வெர்ஜில பத்தி என்கிட்ட சொல்லி இருக்க கூடாதுடா, மிகப்பெரிய தப்பு செஞ்சுட்டேன், இதுக்கு மேல நான் கண்டிப்பா அவனுக்காக வாழ்ந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி அரக்கனா ஒரு மாதிரி, அதாவது முழு அரக்கனா ஒரு மாதிரி சரக்குன்னு கிட்ட போய் மாஸ்டரோட நெஞ்சிலேயே ஏத்த உனக்கு இன்னை வரைக்குமே ஒரு விஷயம் புரியலப்பா. இந்த உலகத்துல உன்னை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அது புரிய வரும்போதுதான் என்னோட அருமை உனக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி வாய மூடல வயிற்றுல குத்தின கத்திய தலையை நோக்கி ஒரு எடுப்பான் பாருங்க. அவ்வளவுதாங்க. டோட்டலா முடிஞ்சு போச்சு மாஸ்டரோட சாப்டர். இதோட ஓவர். மாஸ்டர் இறந்து போன அடுத்த நொடி இங்க வந்த எல்லா டீமன்ஸும் அழிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம ஒட்டு மொத்தமா கிளைமேட்டே மாறிச்சுல, அந்த கிளைமேட்டும் ஒட்டு மொத்தமா சேஞ்ச் ஆகி டோட்டலா நார்மல் ஆயிருது. நம்ம ஹீரோவும் சேர்ந்துதான் நார்மல் ஆயிடுறான். அது மட்டும் இல்லாம எக்காரணத்தை கொண்டு இந்த ரத்தன கற்கள் மறுபடியும் இந்த கத்தி கூட ஒண்ணு சேரவே கூடாதுங்கிறதுல ரொம்பவே உறுதியா இருக்கான். அதன் பிறகு இவங்க 2 பேரும் நட்டு நாடி எல்லாம் கலந்து போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அது சரி டார்க்காம என்ன அந்த அளவுக்கு மோசமான ஒண்ணா? அந்த வெள்ளை முயல் என்கிட்ட சொன்னது ஒரு விஷயம் சரி ஒரு விஷயம் தப்பு, எப்படி இருந்தாலும் என்ன இப்போதைக்கு இந்த உலகம் நார்மலா இருக்குதுல்ல, அதுவே எனக்கு போதும். சரி இதுக்கு மேல உன்னோட பிளான் என்ன அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது அவளுக்கு தெரியல. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா மறுபடியும் அந்த நரகத்துக்குள்ள போக போறேன். அவன் தான் சொன்னால அப்பாவி டீமன்ஸை காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டேன். ஒருவேளை அது உண்மையா இருந்தா நம்மளால முடிஞ்ச உதவியில செய்வோமே, என்ன சொல்ற? நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்க ஹீரோயின் அப்படியே பாக்குறா. நம்ம டியோ போட்டு சும்மா கலக்குவான், என்ன சொல்ற அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு வரும்போது திடீர்னு ஹீரோவுக்கு ஊசியை போட்டு மயங்க வைப்பா பாருங்க. என்னடான்னு பார்த்தா வைஸ் பிரசிடென்ட் இவனை கூட்டிக்கிட்டு வர சொல்லியிருக்காங்களா. அவனோட ஆர்டரை இந்த மூதேவி கேக்குது. இந்த உலகத்திலேயே ஒன்னா நம்ம
சூப்பர் பைத்தியக்காரி யாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஹீரோயின் தாங்க. மத்தவங்கள பத்தி கவலைப்படாத ஒருத்தன் அவன் ஆர்டர் கொடுக்கறான்னு இவன் வேற கேக்குறாளாம். அந்த நேரம் பார்த்து திடீர்னு நரகத்துக்கு போகக்கூடிய போர்ட்டல் திடீர்னு ஓபன் ஆக இது என்னடா புது பிரச்சனை இவ திரும்பி பார்க்க ஆக்சுவலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? நம்ம மஞ்சமண்டா சாப்பர்ல தொத்திக்கிட்டு போனான்ல, அவனை பிடிச்சி மேல இழுத்து முதல் அட்டாக் நடக்கும்போதே நம்ம டீம்ல ஏதோ ஒரு லீக் ஒன்று இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த லீக் நம்ம மஞ்சமண்டா தான் அப்படிங்கிற விஷயமும் பிரசிடென்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. ஐ மீன் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு. எதுக்காக இப்படி பண்ணனு கேட்கும்போது நான் என்னோட பொண்ணுங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் பண்ணேன், என்னால வேற எதுவும் செய்ய முடியாது. ஓஹோ, உன் 2 பொண்ணுங்களுக்காக இந்த உலகத்தையே நரகமா மாத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டியா? அதுவும் சரிதான். சரி, அவன் உன்கிட்ட கொடுத்த கடைசி மிஷன் என்ன அப்படின்னு கேட்க இவன் போர்ட்டலை ஓபன் பண்றதுக்கான அந்த டிவைஸை எடுத்தான்ல, அது மனிதர்கள் கைக்கு கிடைக்க விடாம அதை டெஸ்ட்ராய் பண்றது தான் இவனோட கடைசி வேலை. ஆனா அதுக்கு முன்னாடியே நாசமா போன வைஸ் பிரசிடென்ட் கையில கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல இதை வச்சு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு வெளியே நிக்க வச்சு அப்படியே சுட்டு மஞ்ச மண்டையனையும் போட்டு தள்ளிடுறான். ஆக மொத்தத்துல கதையின் மெயின் வில்லனே இந்த வைஸ் பிரசிடென்ட் நாசமா போன வந்தாங்க. அது மட்டும் இல்லாம போர்ட்டலை ஓபன் பண்ணி இந்த இடத்துக்கு முன்னாடி நின்னுகிட்டு ஏர்போர்ஸ வர வச்சிருப்பான் பாருங்க. ஆட்டம் நாசமா போனவனே என்னடான்னு பார்த்தா நரகத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா டீமன்ஸையும் அழிக்க போறான் இந்த டெவில். என்ன இவங்க ஏகப்பட்ட மெசேஜ் அனுப்ப அது எப்போ டீமன்ஸை பார்த்துட்டு டார்கெட் பண்ணுதோ அடுத்த நோட்டு சார மாதிரியா சுட்டு வெடிக்க வச்சுக்கிட்டு இருக்குது. ஒட்டு மொத்தமா நாசகதை பண்ணிக்கிட்டு இருக்கு. அரக்க டீமன்ஸ் மட்டும் செத்து போகல, அப்பாவி டீமன்ஸும் சேர்த்து தான் செத்து போயிட்டு இருக்காங்க. உதவி செய்ய வேண்டிய நம்ம ஹீரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இந்த எத்து போனவனால குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருக்கான். இல்ல, மிகப்பெரிய பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணமா இருந்தது கண்டிப்பா நம்ம ஹீரோயின் தாங்க, குறையே சொல்ல முடியாது. அவங்க செத்து போன எல்லா கிரெடிட்டும் சாட்சாத் நம்ம ஹீரோயினுக்கு தான் சேரும். அப்பாவி டிமென்ஸை கொன்னு ஒரு அசுரத்தனமான வில்லனை உருவாக்கி இப்ப அவனையே சாவடிச்சு அவன் மூலியமா இப்ப உள்ள போய் ஒட்டுமொத்த நரகத்தையும் காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முழு பொறுப்பு நம்ம ஹீரோயின் தான். சரி எது தப்பு எதுன்னு கொஞ்சம் யோசிச்சு இருந்தா அப்படின்னாக்கா கண்டிப்பா இவ்வளவு பெரிய கொடூரம் நடந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இவங்க உள்ள பூந்த கொஞ்ச நாள்லயே ஏகப்பட்ட சம்பவத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த நரகத்தையும் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டாங்க. அங்க இருந்து செல்ஃபி போடுறது என்ன, அந்த இடத்துல ஒரு ஆபீஸ கட்டி அங்க இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வளங்களை சுரண்டி எடுத்துக்கிறதுல நம்ம ஆளுங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஹீரோவை கொண்டு போய் அந்த ஃப்ரீசர்ல வச்சு ஒட்டு மொத்தமா ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. அவனோட ஆயுதங்களையும் பத்திரப்படுத்தி வச்சிடறாங்க. ஆக மொத்தத்துல இப்போதைக்கு டீமன்ஸ்க்கு உதவி செய்யறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது வருவான்டா அவன் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட டீமன்ஸை, அதாவது அப்பாவி டீமன்ஸ் அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல, அவங்க இருந்த இடத்துல ஏகப்பட்ட கொலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம யாரோ ஒருத்தர் இங்க இருக்கக்கூடிய எல்லா கைதிகளையும் விடுவிக்கிறாங்க. அப்படி முன்னாடி வந்து இவங்களுக்கு விடுதலை கொடுத்தது யாரு தெரியுமா? நம்ம வெர்ஜில், ஹீரோவோட சகோதரன். அவன் அப்படியே மனித உருவத்துக்கு மாறி நம்முடைய அரசர் மண்டஸ் உங்களோட விடுதலையை தான் விரும்புறாரு. அவருக்காக தான் இந்த இடத்துல நான் வந்திருக்கேன். இங்க இருக்கக்கூடிய மனித பிறவிகள் ஒரு மிகப்பெரிய சூறாவளி வந்து தாக்க போதுன்னு தெரியாம இருக்காங்க. ஏன்னா நான் தான் அந்த சூறாவளி அப்படின்னு கித்தா சொல்றான். இதோட படமும் முடியுது. ஆக மொத்தத்துல 2வது பார்ட்டுக்கு 2வது சீசனுக்கு தக்காளி விருத்தனமான ஒரு லீடு கொடுத்துட்டு போயிருக்கானுங்க. வந்தா கண்டிப்பா நம்ம போட்டலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இருக்கேன். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.